இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் பேப்பர் 4 பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாக முடிக்கல. இன்னும் பார்க்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. சரியானே. இப்போ பேப்பர் 4ல இந்த பேப்பர் 4 பேஸ் பண்ணி நாங்கள் எந்தெந்த தலைப்புகள் படித்தோம் சொல்லுங்க. ஞாபகமிக்கா? இந்த பேப்பர் 4 பேஸ் பண்ணி இதில் வர கேள்விகளை பேஸ் பண்ணி நாங்கள் என்னென்ன தலைப்புகள் படிச்சிருக்கிறோம் தியரியில்? நுபுவத், ரிசாலத், ஹிதாயத், அப்படித்தானே? வந்துட்டு இது ரிசாலத்துன்னு சொல்ற இது படிச்சேன். ரிசாலத் படித்தோம். அடுத்தது அடுத்தது என்ன படித்தோம்? ஹிதாயத். ரைட். நுபுவத், ரிசாலத், ஹிதாயத், இந்த 3 தலைப்பும் படிச்சோம் தானே? ஓம் சார். படிச்சு ஞாபகமிக்கா? ஓம் சார். ஓ சார். ரைட். அப்ப ஓம் சார். சரி, அப்ப இது ஒவ்வொரு கேள்வியும் நாங்க ஒவ்வொன்றையும் பேஸ் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். என்ன, முதலாவது கேள்வி பார்த்தோம், ரெண்டாவது கேள்வி எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்விகளா இங்கால சைட்ல போட்டிருக்கு எத்தனாம் ஆண்டு கேள்வின்னு சொல்றது. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது கேள்வி பார்த்தோம், அஞ்சாவது கேள்வி பார்த்தோம், ஆறாவது கேள்வி பார்த்தோமா? பார்க்கலையா? ரைட். ஆறாவது கேள்வி பார்ப்போம். பாருங்க, பாஸ் பேப்பர் கேள்வியில் ஆறாவது கேள்வியை பாருங்க. கலீமுல்லா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட இறை தூதர். லாஸ்ட் கிளாஸ்ல நபிமார்கள் அந்த சில சிறப்பு பெயர்கள், அந்த நபிமார்கள் அந்த வரலாறு, ரசூல்மார்கள் வரலாறு கொண்டு படிச்சதானே ஷோட்டா அப்படியே ரசூல்மார்கள் வரலாறு சொல்லியிருந்தாங்க தானே ரிசாலத் பாடத்துல. யாவும் இருக்கா படிச்சது? ஒவ்வொரு நபிமார்கள் சிறப்பு பெயர்கள், அதுவும் குறிப்பா எங்க சிலபஸுக்கு தேவையான அந்த நபிமார்களுடைய சிறப்பு பெயர்கள்லாம் நான் சொல்லினேன். யாவுமேக்கா? ரைட். அப்ப சொல்லுங்க, அதில் நாங்க படிச்சதுல கலீமுல்லா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட இறைத்துதர் யாரு? கலீமுல்லா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம். ரைட். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கலீமுல்லா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட இறை தூதர் கலீமுல்லா. அப்ப கலீமுல்லா என்ற நான் உங்களுக்கு அந்த ஏன் கலீமுல்லா என்ற பேர் வந்து என்று சொல்லி ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன். என்ன அது விஷயம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கலீமுல்லா என்ன கருத்து? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட பேசினாங்க. அல்லாஹ்வோட பேசினதா, அல்லாஹ்வோட பேசினத்தால கலீம் என்ற பேசக்கூடியவர். கலீமுல்லா அல்லாஹ்வோட பேசியவர். ரைட். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் கலீமுல்லா என்று சொல்ற ஆறாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர். இது 2020 ரெண்டாவது கேள்வி பாஸ் பேப்பர். சரி, இப்போ முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சிறப்பு பேர் என்ன சொல்லுங்க? கலீலுல்லா. கலீலுல்லா. அல்லாஹ்வின் நண்பன். கலீலுல்லா. என்ன? கலீலுல்லா என்று சொல்லுவோம். அல்லாஹுடைய உற்ற நண்பர் என்று சொல்லுவோம். அப்ப இது இது கலீமுல்லா இல்லையே, கலீலுல்லா தானே கேள்வி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னேன், நானும் அதை மாத்தி கலீமுல்லா என்று சொன்னேன். கலீமுல்லான்னு தான் கேட்டேன். நான் கலீமுல்லான்னு கேட்டேன். சாரி, அதை கலீலுல்லா தான் கேள்வியில் இருக்கிறது. ரைட். அப்ப ஹலீலுல்லா என்றதை நீங்க இருக்கிற வார்த்தை. அப்ப ஹலீலுல்லா யாரு? எந்த நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரைட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ஹலீலுல்லா, அல்லாஹுடைய உற்ற நண்பர். என்ற அந்த அளவு அல்லாஹு தாலா சோதனைகளை கொடுத்த நேரமும் எல்லா சோதனையும் அவங்க என்ன செஞ்சாங்க? வெற்றி கொண்டாங்க. அதனால அல்லாஹுடைய உற்ற நண்பர் என்ற அந்த அந்தஸ்து, அவங்க அந்த பேரை பெற்றாங்க, ஹலீலுல்லா. எந்த அளவு அதுக்கு பின்னால வந்த அனைத்து நபிமாரும் யார பரம்பரையை சேர்ந்தவங்க? யார பரம்பரையை சேர்ந்தவங்க? இப்ராஹிம் நபி.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்க. சரி, மைக் ஒன் பண்ணி குயிக்கா சொல்லணும் ஆன்சர். இந்த எம்ஏ ஃபாத்திமா உங்களோட மைக் அடிக்கடி அன்மியூட் ஆகுது. சரி, ரெண்டாவது பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சிறப்பு பேர் என்னப்ப? கலீமுல்லா. ரைட், அது கலீமுல்லா. ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா விளைக்கணும். இது ஹலீல், அல்லாஹுடைய உற்ற நண்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கலீம், அல்லாஹ்வோட பேசக்கூடியவர், கலீமுல்லா. சரியா? எனவே இது சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்றது ஆன்சர் பிழை. அடுத்து மூணாவது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சிறப்பு பேர் என்ன? நஜியுல்லா. ரைட், நஜியுல்லா. பெரிய ஒரு தூஃபான் வெள்ளம், அதிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வெற்றியை கொடுத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில். எனவே நஜியுல்லா. எனவே அதுவும் இந்த இடத்துல ஆன்சர் வராது. அடுத்து பாருங்க, நாலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேர் என்ன? சிறப்பு பேர் ரூஹுல்லா. ரூஹுல்லா. ரைட், ரூஹுல்லா. அல்லாஹ்வால டைரக்டா ரூஹ் ஊதப்பட்ட ஒரு நபி. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாப்பாய்க்கா? வாப்பாய்க்கிறாங்களா? இல்ல சார். வாப்பா இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. உம்மாட பேரை சொல்லித்தான். நாங்கெல்லாம் இப்ப எங்கட பேரை சொன்னா வாப்பாட பேரை சொல்லித்தான் சொல்லுவோம். எங்கட பேரை இனிஷியல் வாப்பாட பேரை போடுவோம். ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது ஈசா பின் ஈசா பின் மரியம் என்று சொல்றான். ஈசா பின் மரியம். மரியம் யாரோட பேர்? உம்மாட பேர். உம்மாட பேரை சொல்லித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்றான். அப்ப ரூஹுல்லா, தாயிட வயிற்று டிரெக்ட் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கினூடாக அந்த ரூஹ ஊதினான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரைட், எனவே ரூஹுல்லா. அடுத்தது, எனவே அதுவும் இந்த இடத்துல ஆன்சர் வராது. நாலாவது. அடுத்து அஞ்சாவது பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன சொல்ற சிறப்பு பேர்? அபுல் பஷர். ரைட், அபுல் பஷர். அபுல் பஷர் என்று சொல்லுவோம். வேற இன்னொரு பேர் படிச்சோம். நிறைய பேர்களுக்கு நபிமார்களுக்கு. சரியா? சிறப்பு பேர் இவங்களுக்கும் நிறைய பேர்களுக்கு. எல்லாத்தையும் நாங்க படிக்க இயலாது. எங்களுக்கு சிலபஸுக்கு தேவையான சில முக்கியமானதான் நாங்க பார்த்து கொண்டு போறோம். சஃபியுல்லா, அல்லாஹ்வால தேர்வு செய்யப்பட்டவர், முதலாவது நபியாக, முதல் மனிதராக தேர்வு செய்யப்பட்டவர். சஃபி என்ன தேர்வு செய்யறது சொல்ற, சஃபியுல்லான்னு அல்லாஹ்வால தேர்வு செய்யப்பட்டவர். எனவே இதுவும் ஆன்சர் வராது. ஆகவே ஆறாவதுக்கு முதலாவது ஆன்சர் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது விளையிட்டவங்களுக்கு போன கிளாஸ்ல தியரி எல்லாம் படிச்சாச்சு. ஃபுல்லா செக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். நீங்க ரெக்கார்ட் பார்க்காதவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க, ரெக்கார்ட் ஆல்ரெடி பார்த்திப்பீங்க. அப்படி யாரும் சரி பார்க்க வேண்டாம், நீங்க ஓடர்ல அந்த ரெக்கார்டை பாருங்க டெலிகிராம் குரூப்ல. உங்களுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கிளியரா விளங்கும். சரியானே? அப்ப ஆறாவது கேள்வி ஓகேயா? அடுத்தது பாப்போமா? ஓகே சார். அடுத்தது ஏழாவது போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். எட்டாவது கேள்வி பார்த்துட்டோம். இப்ப நாங்க மாதிரி வினாக்கள் தான் ஒன்றுமே பார்க்கல. எனவே இந்த கிளாஸ்ல நாங்க மெயினா பார்க்க வேண்டியது மாதிரி வினாக்கள், அதுலயும் எம்சிக்யூ, கீழே வர எஸ்ஏ கேள்விகளும் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரி, பாருங்க மாதிரி வினாக்கள். முதலாவது கேள்வி, ரிசாலத் பிரதானமாக 4 விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். ரிசாலத் பிரதானமாக 4 விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். பின்வருவனவற்றில் ரிசாலத்தில் உள்ளடங்காத விடயம். உள்ளடங்காத விடயம். சரி, முதலாவது பாருங்க, அகீதா அடங்குமா அடங்காதா? அடங்கும். அடங்கும். அப்ப உள்ளடங்காத விடயம், எனவே ஆன்சர் வராது. அகீதா உள்ளடங்கும். இபாதத் உள்ளடங்குமா? சவுண்ட் எல்லாரும் பேசணும், தைரியமா பேசும். இந்த கிளாஸ் நீங்க பேசுறது தான், நான் பேசுறதுக்கு மட்டுமில்லை, நீங்க பேசணும் மெயினா. சொல்லுங்க ஆபம், இபாதத் உள்ளடங்குமா இல்லையா? உள்ளடங்கும். என்ன அப்ப ஆன்சர் வருமா? வராது. ரைட், மூணாவது பாருங்க, ஷரியத் உள்ளடங்குமா? ரைட், அதுவும் உள்ளடங்கும். எனவே அதுவும் ஆன்சர் வராது. நாலாவது, அஹ்லாக் உள்ளடங்குமா? அதுவும் உள்ளடங்கும். எனவே அதுவும் ஆன்சர் வராது. அஹ்லாக்கும் உள்ளடங்கும். அஞ்சாவது, அது மட்டும்தான் மிச்சமி, ஹிலாஃபத் உள்ளடங்குமா? உள்ளடங்குமா? உள்ளடங்காது. ரிசாலத் உள்ளடக்கிய பிரதான 4 விடயங்கள்ல உள்ளடங்காது. உள்ளடங்காது. 4 பிரதான விடயத்துக்கு உள்ளடங்காது. எனவே இதான் ஆன்சர். உள்ளடங்காத விடயம் தான் கேட்டி.
உங்களுக்கு தெரியும் ரிசாலத் பிரதானமாக 4 விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். என்னென்ன குயிக்கா சொல்லுங்க. அகீதா அகீதா, ஷரியா, இபாதத், அஹ்லாக். சரி. அப்ப இந்த 4 விடயங்கள்ல இல்லாது ஹிலாஃபத் தான். ஆனா ஹிலாஃபத் பிரதான விடயத்திலாம் இல்லை. இது 3லயும் இந்த இபாதத் ஷரியத் சார்ந்த பகுதிக்குள்ள இந்த ஹிலாஃபத் வந்துடும் உள்ளுக்கு. விளங்குதா? பிரதான விடயத்துக்குள்ளதான் அதை நாங்க சொல்ல இயலாது. அப்ப ஹிலாஃபத் தான் இதுக்குரிய ஆன்சர். இப்ப சொல்லுங்க, நீங்க போன கிளாஸ் நாங்க படிச்சிட்டோம். அகீதா என்ற என்ன கருத்து? நம்பிக்கை கோட்பாடு. நம்பிக்கை கோட்பாடு. இபாதத் என்று சொன்னா வணக்க வழிபாடுகள். ரைட், வணக்கம் வணக்கம் சாந்தம். ஷரியத் என்று சொன்னா சட்ட விடயங்கள். சட்டம் சார்ந்த விடயங்கள், சட்டம். அஹ்லாக் என்று சொன்னா பண்பாடு ஒழுக்கம். என்ன பண்பாடு ஒழுக்கம் என்று சொல்லலாம். ஹிலாஃபத் என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன சொல்லுங்க. நிர்வகித்தல், ஆட்சி செய்தல், அல்லாஹ்வின் பிரதிநிதியை தொழிற்படல். சரி. அப்ப ஹிலாஃபத் என்றா ஆட்சி செய்தல், அல்லாஹுடைய பிரதிநிதியாக தொழிற்படுற, அதாவது ஆட்சி செய்தல். என்ன அதாவது ஹலீஃபத்துல்லான்றதான் அல்லாஹுடைய பிரதிநிதி. நாங்கெல்லாம் ஹலீஃபாக்கள், அல்லாஹுடைய ஹலீஃபாக்கள். அது ஹலீஃபத்துல்லா, அது அல்லாஹுடைய பிரதிநிதி. ஹிலாஃபத் என்றா இபாதத், இமாரத், ஹிலாஃபத். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 3 பிரதான பொறுப்புகளை கொடுத்துக்கிறார். என்னென்ன? யூனிட் 1ல இபாதத், இமாரத், ஹிலாஃபத். இந்த 3 பொறுப்புகளையும் ஒன்றுதான் ஹிலாஃபத். அப்ப ஹிலாஃபத் என்றா ஆட்சி, நிர்வாகம். ஆட்சி நிர்வாகம் செய்யறது, இது மனிதன் பொறுப்பு. ரைட். அப்ப ரிசாலத்துல பிரதானமாக உள்ளடங்குற விடயம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், உள்ளடங்காத விடயம் உங்களுக்கு தெரியும். இந்த 4 தவிர வேற ஒன்றும் வராது. அது 4 தான் பிரதானம் உள்ளடங்கக்கூடிய விஷயம். எனவே இது மாதிரி வினா. சரி, அது முதலாவது விளங்கிட்டேன் உங்களுக்கு. அடுத்த பாப்பமா. போன கிளாஸ்ல தியரி எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டோம். அப்ப திரும்ப திரும்ப பார்த்து கொண்டு இருக்கிறது, வேற கேள்விகள் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டி. அப்ப நாங்க அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டு இருக்கல. சரியானே? அப்ப தியரியை நீங்க எடுத்து மீட்டல் செஞ்சு கொள்ளும். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. சபூர், இஞ்சில், வேதங்கள் முறையே. அந்த வேதங்கள் பத்தி எல்லாம் படிச்சோம். யாபுமிக்கா 4 வேதம் எந்தெந்த ரசூல்மார்களுக்கு வழங்கப்பட்டது. ரைட். அப்ப அந்த படிச்ச விஷயத்தை வச்சு சொல்லுங்க. சபூர், இஞ்சில், வேதங்கள் முறையே. இதுல இந்த எம்ஏ ஃபாத்திமா என்றவங்களோட மைக் அடிக்கடி அன்மியூட் ஆகுது. நான் உங்களை ரிமூவ் பண்றேன்னா. லாஸ்ட் வார்னிங், உங்களோட மைக் அன்மியூட் ஆனா, இப்ப பேசுறது அன்மியூட் பண்ணா பிரச்சனை இல்லை, சும்மா அன்மியூட் பண்ணி விளையாடுற மாதிரி. அப்ப இனி அன்மியூட் ஆனா ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா டிஸ்டர்ப் பெரிய கூட பாடத்துல படிக்கிறவரை மட்டும்தான் நிற்கும். சரி. அப்ப சபூர் வேதம், இஞ்சில் வேதங்கள் முறையே. சபூர் வேதம் யாருக்கு அருளப்பட்டது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம். என்ன? இஞ்சில் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அப்ப பாருங்க, இதுல முறையேன்னு தான் கேட்டீங்க. அப்ப முதலாவது சபூர் வேதம் அருளப்பட்ட நபியிட பேர் வரணும், இரண்டாவது இஞ்சில் வேதம் அருளப்பட்ட நபியிட பேர் வரணும். எனவே இதுல பாருங்க, மூசா தாவூத் என்று இருக்கு. வருமா? சபூர் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டதா? இல்ல. எனவே இந்த ஆன்சர் பிழை. இஞ்சில் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டதா? இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் என்ன? தௌராத் வேதம். என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சபூர் வேதம். ரைட், இங்க போடு. என்ன? சபூர் வேதம். எனவே இது ஆன்சருக்கு வராது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது தாவூத் மூசா வருமா? அதுவும் வராது. ஏன்? சபூர் வேதத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓகே, ஆனா இஞ்சிலுக்கு மூசா வருமா? ரைட். எனவே பிழை. எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆன்சரும் பிழை. இது சரியாக இருந்தாலும் ரெண்டாவது என்ன? பிழையா இருக்கு.
அடுத்து மூணாவது பாருங்க, சபூர் வேதத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், இஞ்சில் வேதத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரியா வருமா? இல்ல சார். ரைட். அப்ப இதுல இஞ்சில் வேதத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம்ன்றது சரி, சபூர் வேதத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் வருவாங்க. எனவே இங்க மூசான்னு போட்டதால இந்த ஆன்சரும் பிழை. அடுத்து நாலாவது பாருங்க, சபூர் வேதத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இஞ்சில் வேதத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? ஓ ஓ சார். சார். ரைட். இது மட்டும்தான் சரியா பொருத்தம் வந்தீங்க. என்ன? சபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இஞ்சில் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனவே நாலாவது ஆன்சர் சரி. ரைட். அஞ்சாவது பாருங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் ஆன்சர். இல்ல சார். இல்ல. இல்ல. இல்ல சார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை என்ன சொல்றது? அல் குர்ஆன். ஃபுர்கான், ஃபுர்கான் வேதம் என்று சொல்லுவோம். அதாவது அல் குர்ஆன் என்ன ஃபுர்கான் வேதம். எனவே இதுவும் ஆன்சர் பிழை. அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றது இஞ்சிலுக்கு சரியா வரும். இருந்தாலும் இது பிழைன்றதால ஆன்சர் பிழை. எனவே ரெண்டாவதுக்கு நாலாவது ஆன்சர். இது சின்ன பிள்ளையிலே கேள்வி. சின்ன பிள்ளைகளுக்கு வர நீங்க ஓ லெவல்ல எல்லாம் 10ஆம் வகுப்பு எல்லாம் படிச்சு. ரைட். அடுத்து போமா? ஓகே சார். சரி. அடுத்து பாருங்க, ஒரே விஷயம் தான் மாறி மாறி அதுக்குள்ளேயே வருது. ஏன் இப்படி அதிகமான கேள்வி எடுத்தீங்கன்னா, வாழ்க்கையில முழு மறக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. எக்ஸாம் போனா சும்மா எக்ஸாம் பேப்பரை பார்த்தா தண்ணி மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். பாருங்க, மூன்றாவது கேள்வி, அகீதா, இபாதத், ஷரீஅத், அஹ்லாக் என்பன முறையே. பாருங்க, அப்ப முறையே தான் இங்க கேள்வி. அதுல ஓர்டருக்கு அப்படியே இங்க வரணும். பாருங்க, சீரான நம்பிக்கைகள் முதலா வந்திருக்கிறது. சரியா வந்திக்கா? ஓ சார். சரி. ஓ அகீதா, சார். சீரான நம்பிக்கைகள். ஓகே. அடுத்தது இபாதத், ஆன்மீக பயிற்சிகள். ஓ சார். சரி சார். ஓ சரி அதுவும் சார். சரி. அடுத்தது சட்ட திட்டங்கள், ஷரியத் மூணாவது. சரி சார். அதுவும் சரி. ஒழுக்க விழுமியங்கள், அஹ்லாக். ஆன்சர் சரியா? அப்ப முதலாவது ஓ சார். ரைட். அப்ப சுவரா ஆன்சர் சரி. ஏன்னா அக்கீதா சீரான நம்பிக்கைகளுக்கு அக்கீதான்னு சொல்லுவோம். இபாதத்துக்கு ஆன்மீக பயிற்சி, அதாவது வணக்க வழிபாடு, ஆன்மீக பயிற்சி எல்லாம் உண்டு. ஷரியத்துக்கு சட்டதிட்டம் என்று சொல்லுவோம். அஹ்லாக் ஒழுக்க விழுமியங்கள், பண்பாடுன்னு சொல்லுவோம். எனவே முதலாவது சரியா இருக்கு. எனவே முதலாவது சரி, மிச்சம் எல்லாம் பிழையாத்தான் வரும். ரைட். அப்ப இங்க அதே விஷயத்த குழப்பி போட்டிக்கிறான். அப்ப இதை உங்களுக்கு பார்த்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்ற கருத்தும் பார்க்கணுமா இல்லையே? இல்ல சார். இல்ல, தேவை உண்டு இல்லை என்ற அதே விஷயத்தான் மாத்தி மாத்தி போட்டி. எனவே அந்த ஒழுங்குமுறை தான் நீங்க விஷயம். அந்த ஒழுங்க நீங்க பார்த்தா அது முதலாவது தான் சரியாயிக்கு. இரண்டாவதுல எடுத்த உடனே சட்டையிடம் தான் நீக்கி. எனவே அது ஷரியத்துக்கு தான் வரும். இங்க அக்கீதா இருக்கிறதால பில. இங்க எடுத்த உடனே ஒழுக்க விழுமியங்கள் போட்டிக்கு, ஒழுக்க விழுமிய கடைசிலா நீக்கி அஹ்லாக். இங்க அக்கீதா தான் நீக்கி. எனவே அதுவும் பில. டிரெக்ட் அது மட்டும் தெரிஞ்சாலே ஆன்சர் சொல்லிடலாம். இந்த அக்கீதா என்னன்னு தெரிஞ்சாலே ஆன்சர் சொல்லிடலாம். நாலாவது பார்த்து ஆன்மீக பயிற்சி ரெண்டு போட்டி. ஆன்மீக பயிற்சி ரெண்டா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் இங்க? இபாதத் இருக்கணும். மிக அக்கீதா அதுவும் பில. இங்கேயும் அதே மாதிரி ஆன்மீக பயிற்சி ரெண்டு போட்டி. எனவே அதுவும் பில. ரைட். எனவே அங்கால ஓர்டர் குழப்பமாகத்தான் வருது. மூணாவதுக்கு முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்வி பாப்போமா? அடுத்த கேள்வி நாலாவது, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள்? படிச்சிருந்தானே போன கிளாஸ்ல. ஓம் சார். இஸ்மாயில் ஓம் சார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஓகே. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்று சொன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு தெரியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஆன்சர் சொல்லிட்டு சரியானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார பரம்பரையை சேர்ந்தவங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மகன். என்ன? ஒன்று யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று. அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று. இப்ப சொல்லுங்க நீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட பரம்பரையில வந்தவங்களா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில வந்தவங்க? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார பரம்பரை? யார பரம்பரை? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க.
அடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேரே வந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரோட பரம்பரை? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். Right. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எனவே இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபியுடைய பரம்பரை என்று கேட்டா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆன்சர். எனவே வேற எல்லாமே பிழை. உங்களுக்கு தெரியும் இது ஒவ்வொன்றையும் நாங்க இப்படி ஏன் சும்மா உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் ஒவ்வொன்றா அப்படி கேட்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும் நாங்க போன கிளாஸ் தெளிவா படிச்சிட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மகன்மார். என்ன அந்த பரம்பரையில தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அனைத்து நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினான். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் வரைய சொல்லலுமா? ரைட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மகன்மார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உண்டு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உண்டு. சரியானே? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த தியாகங்கள் அவங்களோட வாழ்க்கை மாதிரி எந்த ஒரு அதாவது அல்லாஹு தாலா கொடுத்த எல்லா சோதனைகள்லையும் வெற்றி அடைந்த அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய ஒரு தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் அவங்களுக்கு ஹலீல் என்று பேர் வந்து, ஹலீலுல்லா அல்லாஹுடைய உற்ற நண்பர் என்று பேர் வந்து. அவங்க துஆவும் செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சானண்டா அவங்களோட பரம்பரையிலேயே அதுக்கு பின்னால வந்த எல்லா நபியும் அவங்களோட பரம்பரை. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 2 மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையிலே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையிலே. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில தான் அனைத்து நபிமார்களும் வந்து, அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாரும் இதெல்லாம் வந்து. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில ரசூல்மார் நபிமார் யாருமே வரல. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும் என்ன செஞ்சான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில அனுப்பினான். இப்ப விளங்கிட்டேன் உங்களுக்கு? இப்ப இவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முந்தி வந்த நபிமாரை பத்தி நாங்க இங்க பேசல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயம் இங்க பேசல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு வந்த நபிமார் எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை தான். அதுலேயும் யார பரம்பரை? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையான்னு கேட்டா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை தான் எல்லா நபிமாரும். கடைசி நபிமார்கள்ல தலைவர் சிறப்புக்குரிய நபி அந்த கடைசி நபி அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில அனுப்பினார். விளங்கிட்டேன் உங்களுக்கு? போன கிளாஸ்ல படிச்ச விஷயம் தான். எனவே 4வது கேள்விங்க என்னண்டா இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரிதானே? அப்ப சொல்லுங்க, இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவிர்ந்து ஏனைய நபிமார்கள்ல பேரெல்லாம் இங்க தந்திருக்கு. அப்ப இவங்க எல்லாம் எந்த நபியோட பரம்பரையை சேர்ந்தவங்க இருப்பாங்க? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற எல்லாரும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை தான். ஆனா ஒட்டுமொத்தமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோ யாரோட பரம்பரை இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சொல்லலாம் அவங்க யாரோட பரம்பரை? எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா 2 பேர் வாப்பாவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே தான் 4வது கேள்வி. இதெல்லாம் படிச்ச விஷயங்கள் போன கிளாஸ். அடுத்து பாருங்க 5வது கேள்வி. 5வது கேள்வி ரிசாலத் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் மிக பொருத்தமான கூற்றை தெரிவு செய்க. ரிசாலத் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் மிக பொருத்தமான கூற்றை தெரிவு செய்க. இதுல முதலாவது கூற்று தந்துகிறாங்க, பனு இஸ்ரவேலர்களால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சரியா பிள்ளையா? உங்களுக்கு கைட்ல இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வியாக கேட்கிறேன். எல்லாம் கைட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு A level எக்ஸாம் வர்றது. சரி, இப்ப இங்க மிக பொருத்தமானது தான் நாங்க தெரிவு செய்யணும். மிக பொருத்தமானது தெரிவு செய்யணும். இப்ப இங்க முதலாவது சொல்லிக்கு பனு இஸ்ரவேலர்களால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இந்த கூற்று சரியா பிழையா? பிழை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. வெரி குட். கொலை செய்யப்பட்டார்கள் என்றதுதான் பிழை. கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணினாங்க என்ன பனு இஸ்ரவேலர்கள், அப்படித்தானே? அதாவது யூதர்களை தான் பனு இஸ்ரவேலர்கள்னா யூதர்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்து விரட்டி கொண்டு போனாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உயர்த்திட்டு அவங்களே ஒருத்தரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உருவத்தை கொடுத்துட்டாங்க. எனவே அவங்க சிலுவையில் அறைஞ்சாங்க கொண்டு போய். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்ல. அவங்க நினைச்சு கொண்டாங்க நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லி. ரைட். அதுக்கு பிறகு சில சம்பவங்கள் அதுக்கு பிறகு அப்படியே கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு மார்க்கம் மதம் தோன்றுது. அப்ப முதலாவது கூற்று பிழை. ஏன் பிழை என்று விளங்குதானே மற்றவங்களுக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற விஷயம் தான் இங்க பிழை. சரியா? நாங்க மறுமையினுடைய அடையாளங்களையும் படிச்சிருக்கிறோம். என்ன மறுமையுடைய அடையாளங்கள் ஒன்றுதான் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருகை ஆ, வருகை 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 வாரது வருவாங்க. வந்து உலகத்துல நீதியான ஆட்சியை செய்வாங்க. ரைட். எனவே முதலாவது சொல்லுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு, வேற வழி இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க. ரெண்டாவது, அப்ப கொலை செய்யப்பட்டார்கள் என்றது பனு இஸ்ரவேல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றது பிள்ளை. ரெண்டாவது பாருங்க, 5 வகையினரை ரசூல் என்ற பொதுவான அர்த்தத்தில் அல் குர்ஆன் அழைக்கின்றது. சரியா பிள்ளையா? இல்ல ஏன் பிள்ளை? 3 வகையில கொடுக்குறாங்க. ஓகே, குட். அப்ப இங்க பிழை என்று சொன்னா 5 வகையினரை என்று சொன்ன விஷயம்தான் பிழை. அல் குர்ஆன் எத்தனை பேரை ரசூல் என்ற அர்த்தத்தில் அழைக்குது? 3 பேர். 3 பேர். 3 பேர். யாரு யார சொல்லுங்க ஆப்போம். யாரு யாரு? மலக்குகள் இருந்து தெரிவு செய்யப்படுறார்கள், நபிமார்கள் இருந்து தெரிவு செய்யப்படுறார்கள். அடுத்தது நபிமார ரசூல்மாரன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ரைட். அப்ப ஷோர்ட்டா சொல்லணும்னா நீங்க சொன்னது இல்லாம ஓகே, குட். ஒன்று மலக்குமார்கள்ல சிலர் ஏண்டா அவங்க செய்தியை ரசூல்மார்ட்ட கொண்டு வந்து கொடுக்கறதால அவங்க செய்யற வேலை தூதர் வேலை. எனவே அவங்கள ரசூல் என்று குர்ஆன் அழைக்குது அந்த பொதுவான அர்த்தத்துல. அடுத்தது ரசூல்மாரையே ரசூல் என்று அழைக்குது. அல்லாஹ்வோட செய்தியை மக்கள்கிட்ட சொல்றதுதான் ரசூல்மார்கள் வேலை. எனவே ரசூல் என்று அழைக்கிறது. அடுத்து நபிமார்களும் அந்த வேலையைத்தான் செய்யற. அல்லாஹ் சொல்ற செய்தியை மக்களும் சொல்ற. எனவே நபிமாரையும் ரசூல் என்று சொல்லி அழைக்கிறது. எனவே இந்த 3 பேரையும் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூல் என்ற பொதுவான அர்த்தத்தில் அழைக்கிறான். எனவே இந்த ஆன்சர் 5 வகையினர் என்று சொல்லிக்கு. எனவே சரியா வருமா பிழையா வருமா? பிழை. அடுத்து 3வது ஆன்சரை பாருங்க. விரும்பிய நபிமார்கள் ரசூல் அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் கோர முடியும். சரியா பிழையா? பிழை சார். பிழை. ஏன் பிழை? அது அல்லாஹ்வை அஞ்சி வேற யாருக்கும் அந்த உரிமை கோரையடா. ஓகே, குட். அல்லாஹால மாத்திரம் தான் அது அல்லாஹுடைய உரிமை. அல்லாஹ் யார நபிமாராக தெரிவு செய்யணும் என்று விரும்புகிறானோ அவங்களை நபிமாராக தெரிவு செய்வான். அல்லாஹ் யார அந்த நபிமாரில் இருந்து ரசூல் என்ற அந்தஸ்து உயர்த்தணும் என்று விரும்புகிறானோ அவருக்கு ரசூல் என்ற அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எனவே விரும்பிய நபிமார்கள் ரசூல் அந்தஸ்தை பெறையலும் என்றது பிழையானது. அது அல்லாஹுடைய தெரிவாகத்தான் காணப்படும். எனவே 3வது ஆன்சர் பிழை. எல்லாம் கைட்ல படிச்சும் தானே? படிக்காததும் இருக்காதுல. போன கிளாஸ்ல படிக்காததும் வந்தீங்க இப்ப கேள்வியில. இல்ல சார், எல்லாம் படிச்சு. எல்லாம் படிச்சதுதான். சரி பாருங்க. 4வது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஏறத்தாழ 1000 வருடங்களுக்கு பின்னரே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகிற்கு ரிசாலத் பணியை நிறைவேற்ற அனுப்பப்பட்டார்கள். சரியா பிழையா? பிழை சார். ரைட். பிழை. ஏன் பிழை? இங்கன நூஹ் அலைக்கு பதிலா ஈசா அலை வந்திக்கு. பிழைங்கள் எப்படி? நூஹ் அலைக்கு பதிலாக ஈசா அலைகள் வந்திக்கு. ரைட். மத்தவங்க ஏன் பிழை? ஏன் பிழை? அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரணும் இடத்துல சார் வரணும். எந்த நபிமாருக்கிடையில் 1000 வருஷம் கெப் வருது? ஆதம் அலை அவர்களுக்கும் நூஹ் அலை அவர்களுக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும். இங்க சொல்லிக்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனவே பிழை இங்க விஷயம் இதுதான். என்ன?
இங்க வரணும் உண்மையிலே யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரைட். எனவே 4வது ஆன்சர் பிழை. நீங்க ரிசாலத் என்ற பாடத்தை எடுத்து பார்த்தா எல்லாமே இல்லாட்டி போன கிளாஸ் ரெக்கார்டை பார்த்தாலே போதும். போன கிளாஸ் ரெக்கார்டை பார்த்தாலே எல்லாம் கிளியர் ஆகும். அடுத்து 5வது பாருங்க. இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை குறித்து முன்னைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கூற்று சரியா பிழையா? சரி சார். சரி. எப்படியும் இதான் சரியா வரணும். ஏன் மேலே 4ம் பிழைன்னு சூரா தெரியும். எனவே ஆன்சர் தான் வரணும். அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வருகை குறித்து முன்னைய வேதங்கள் அல்லாஹ் தஆலா தெளிவாக குறிப்பிட்டு தான் இருக்கிறார். எனவே இந்த 5வது ஆன்சர் சரி. எனவே 5வதுக்கு 5வது தான் ஆன்சர். ஓகே, கிளியரா? ஓ சார் கிளியர். அடுத்த எஸ்ஏ கேள்விகள் போன கிளாஸ்ல உங்களுக்கு தரப்பட்டுட்டு இஸ்லாமிய பரிபாஷையில நுபுவத் என்றா என்னன்னு சொல்லி 2 மார்க்ஸ் கேள்வி செய்ய சொல்ல போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்லேயே அது செய்ய சொன்னான். அடுத்து ரிசாலத் என்பது ஹிதாயத் பெறுவதற்கான ஒரு ஊடகம் என்பதை நபிமார்களின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்த அதுவும் உங்களுக்கு தெரியும். ஹிதாயத் என்றா என்ன என்ற கேள்வி அதை எப்படி செய்யணும் என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கு. ரெக்கார்ட் பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி 2வது கேள்வி இது மாதிரி வினாக்கள் சரியான. இது பகுதி 2ல எஸ்ஏ இந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற வினாக்கள் கடந்த காலத்துல இடம்பெற்ற வினாக்கள். மனிதனுக்கு நேர்வழி காட்டும் பொருட்டு ரிசாலத்துள்ள அடக்கியுள்ள 4 பிரதான அம்சங்களை குறிப்பிடுக. இது ஒரு 4 மார்க்ஸ் கேள்வி. இப்ப பேப்பர் 4 நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம். இது படிச்சதுல உங்களுக்கு பூரண திருப்தி இருக்கா? ஓ சார் திருப்தி இருக்கு. இந்த ரிசாலத் நுபுவத் ரிசாலத் ஹிதாயத் இந்த பகுதி தான் நாங்க ஃபுல்லா இப்ப அலசி ஆராய்ஞ்சோம் இதை வச்சு. எனவே அந்த பகுதி இனிமேல் எப்படி கேள்வி வந்தாலும் நீங்க செய்யணும். எஸ்ஏ கேள்வியும் பார்த்துட்டோம், எம்சிக்கும் பார்த்துட்டோம். ஓகே தானே? ஓகே சார். ரைட். ஓகே சார். அடுத்த பேப்பருக்கு போமா? 5வது பேப்பருக்கு. ஓகே ஓகே சார். ரைட். இப்ப 5வது பேப்பரை பார்ப்போம். பேப்பர் 5 அதுல பகுதி 1க்குரிய வினாக்கள், அதாவது கடந்த கால பாஸ் பேப்பர் வினாக்களை பார்ப்போம். அதுல எங்களோட ஓர்டர்ல வாரம் அப்படி 2025ல 1வது 2வது 3வது 4வது கேள்வியை வச்சு அந்த முந்தைய பேப்பரில் பார்த்துட்டோம். இப்ப 5வது கேள்வி 2025ல வந்த 5வது கேள்வி என்ன கேள்வி என்று பாருங்க. நான் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த பேப்பர் 2ல 3ல படிக்கிற டைம்ல எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் படிச்சிருக்கிறோம். முதலாவது பாருங்க. மறுமை நாளில் காணப்படும் மகாமுன் மஹ்மூத் என்பது மறுமை நாளில் காணப்படும் மகாமுன் மஹ்மூத் என்பது முதலாவது பாருங்க ஆன்சரை ஷஃபாத் செய்வதற்காக மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லும் இடம். சரியா பிழையா? சரி சார். ரைட். 2வது பாருங்க மக்கள். அப்போ முதலாவது சரியா? மத்தவங்க என்ன? சரி. என்ன பேசி முடிஞ்ச உடனே மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசி முடிஞ்சா உடனே மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளும். அப்ப ஷஃபாத் செய்வதற்காக மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்று அந்த இடத்துல என்ன செய்வாங்க? நபி அவங்க சுஜூதுல விழுந்து ஷஃபாத் செய்வாங்க. எனவே மக்காமுன் மஹ்மூத் என்று அந்த இடம்தான். எனவே இது சரியான ஆன்சர். 2வது ஆன்சரை பாருங்க. மக்கள் குழுமி இருக்கும் இடம். இது சரியா வருமா? இல்ல சார், சரியா வராது. சரி. அப்ப அது பிழை. அப்ப நீங்க சொல்லுங்க, மக்கள் எங்க குழுமி இருப்பாங்க? அந்த இடத்துக்கு எப்படி சொல்றோம்? மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானம் என்று சொல்றோம். மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானத்துல தான் என்ன செய்வாங்க? எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. எனவே மக்கள் குழுமி இருக்கும் இடம் என்று மஹ்ஷர் மைதானம். 3வது பாருங்க. உயிரினங்கள் உயிர் பெற்றெழும் இடம். எங்க இருந்து உயிரினங்கள் உயிர் பெற்றெழுந்து வருவாங்க? மஹ்ஷர் மைதானம். உயிர் பெற்றெழுந்து மஹ்ஷர் மைதானத்துக்கு வருவாங்க. அவங்களோட கபறுகள்ல இருந்து உயிர் பெற்றெழுந்து மஹ்ஷர் மைதானத்துக்கு வருவாங்க. எனவே உயிர் பெற்றெழும் இடம் என்றா அவங்க எழும்பி வாரது அவங்களோட அடக்க ஸ்தலங்கள்ல இருந்து எழும்பி வருவாங்க. எங்க ஒன்று சேருவாங்கன்னா மஹ்ஷர் மைதானத்தில். அப்ப அதுவும் உங்களுக்கு தெரியும். எனவே அதுவும் ஆன்சர் வராது. மக்காமுன் மஹ்மூத் தான் நீங்க கேள்வி.
அடுத்த 4வது பாருங்க, மக்களை சூழ்ந்து மலக்குகள் அணிவகுத்திருக்கும் இடம். இது எங்க? மஹ்ஷர் மைதானம். அதுவும் மஹ்ஷர் மைதானம் தான். என்ன மஹ்ஷர் மைதானத்தினால் என்ன? மக்களை சூழ்ந்து மலக்குமார்கள் பெரும் வேலிகளை போல நின்று கொண்டிருப்பாங்க. அப்ப அது குர்ஆன் சொல்ற விஷயம். எனவே இதுவும் மஹ்ஷர் மைதானத்துக்கு தான் பொருத்தம், ஆன்சருக்கு வராது. 5வது பாருங்க, மறுமை நாளில் முஸ்லிம்கள் நீர் அருந்தும் இடம். ரைட். ஹவுலுல் கௌசர். என்ன? ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருதமான நீர் புகட்டக்கூடிய ஒரு இடம், ஒரு நீர் தடாகம் தான் இது. உங்களுக்கு தெரியும், ஆக சின்ன சூரா குர்ஆன்ல இருக்கிற ஆக சின்ன சூரா இது சொல்லுங்க. சூரத்துல் கௌசர். கௌசர். அந்த கௌசர், இந்த கௌசர் தான் அது. இன்னா அத்தைனாக்கல் கௌசர். நபியே உங்களுக்கு கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்தை நான் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மறுமை நாளில் முஸ்லிம்கள் நீர் அருந்திய இடம் அதுதான் கௌசர். அப்ப இதுல சிலருக்கு அந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானா. சரி, அப்ப முதலாவதுக்கு 5வதும் பொருத்தம் இல்லை. எனவே முதலாவதுக்கு முதலாவது தான் ஆன்சர். இது விளங்கிட்டேன் உங்களுக்கு? ஓம் சார். சரி, இப்ப தியரியை பாருங்க. சரி, நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த கேள்வி எந்த பகுதியில இருந்து வந்தீங்க சொல்லுங்க. எந்த யூனிட், எந்த பகுதி சொல்லுங்க குயிக்கா. இந்த கேள்வி எந்த யூனிட்? ரைட், முதலாவது யூனிட் நம்பர் 2. 2வது யூனிட்ல இருந்து வந்தீங்க. அங்கால யூனிட் 2ல 3 பகுதியில் இருக்கு. என்ன? 2.1 2 3 3 பெரும் பகுதியில் இருக்கு. அடிப்படை நம்பிக்கை சார்ந்த அந்த நம்பிக்கை உள்ள வேண்டிய 6 அம்சங்கள் முதலாவது பகுதி. 2வது பகுதி ஈமான் அமல் அஹ்லாக் இடையிலான தொடர்பு. 3வது பகுதி அக்கீதா சார்ந்த பாடம். அப்ப இதுல எதுக்குள்ள இந்த விஷயம் வருது? 2.1 முதலாவது பகுதி. முதலாவது பகுதியில் முதலாவது பகுதியிலேயும் எந்த தலைப்புக்குள்ள வருது? மறுமை நிகழ்வுகள். மறுமை நிகழ்வுகள் என்ற ஒரு தலைப்பு இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த கேள்வி வருது. தேவைன்னா நீங்க அங்கால கைட் பேஜ் நம்பரை நோட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க இங்க பாருங்க. மறுமை நிகழ்வுகள் என்றது 4வது பெரிய தலைப்பு. 2.1ல 4வது பெரிய தலைப்பு தான் மறுமை நிகழ்வுகள் என்ற பாடம். 24வது பேஜ். எத்தனாவது பேஜ்? 24வது பேஜ். இந்த கெப்ல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளலாம். நீங்க விரும்பின மாதிரி இந்த கெப்பை யூஸ் பண்ணணும். ஆனா யூஸ் பண்ணும், வீணாக்க வேணாம். அல்லது படிச்சு முடிச்சதுக்கு பிறகு எதங்கட மெயின் ஹெட்லைனும், இப்ப இதுல இந்த பாடத்துக்குரிய மெயின் ஹெட்லைன்னா மறுமை நிகழ்வுகள். இப்ப இதை அதை நாங்க படிக்க போறோம். படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க சுயமாக படிச்சு போட்டு அல்லது எப்படியோ நீங்க சுயமாக எழுதி பாருங்க. மறுமை நிகழ்வுகள் என்று ஹெட்லைனை போடுவோம். போட்டோம் மறுமை நிகழ்வை பத்தி நீங்க எழுதுவோம். சுயமாக எழுதி பாருங்க. எடுத்து விட்டு கைட்டை வச்சு பார்த்து திருத்தலாம். அல்லது நான் சொல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்க நோட் பண்ணியும் கொள்ளலாம். உங்களோட விருப்பம். எப்படி சரி உங்களோட அறிவை மேம்படுத்துற வழியை பாருங்க. ரைட். சும்மா 75 மார்க்ஸ் எடுக்கணும்னு யோசிக்காதவங்க 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கணும்னு அதுக்காக படிங்க. ரைட். அப்ப மறுமை நிகழ்வுகள் என்ற பாடத்தை பார்ப்போம்னா மறுமை நிகழ்வுகள். அப்ப மறுமை என்றது எப்ப ஸ்டார்ட் சொல்லுங்க. மறுமை என்றது எப்ப ஸ்டார்ட்? உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா மீண்டும் உலகத்தை உருவாக்குவான். அதான் மறுமை. மீண்டும் உண்டாக்கினதிலிருந்து மறுமை என்ற விடயம் ஆரம்பமாகுது. எனவே இதுல நோட்ஸை பாருங்க. இப்ப உலகம் அழிக்கப்பட்டு இந்த பாடம் நாங்க ஆல்ரெடி படிச்சு மீறிக்கிறோமா? இதுக்குள்ள ஷஃபாத் அப்படியான விஷயம், அந்த ஷஃபாத்தை பத்தி கேள்வி எல்லாம் வந்துச்சு. இதுக்குள்ளேயும் அதே கேள்வி திரும்ப போட்டுருக்கு.
அப்ப உலகம் அழிக்கப்பட்டு நீண்ட காலம் சென்ற பின் அல்லாஹ் ஒரு வகை மழையை பொழிய வைப்பான், அதன் மூலம் அழிந்து போனவற்றை மீண்டும் உண்டாக்குவான். இப்ப மேல உலகம் எப்படி அழியும், என்ன மாதிரி, அதுல அடையாளங்கள் என்ன, அதுக்கு பிறகு எப்படி அழியும், என்ன மாதிரி என்றெல்லாம் எல்லாம் படிச்சுக்கிறோம். சரியா? படிச்சுக்கிறோம்டா இன்ஷால்லா வேற கேள்விகள் வார டைம் அதை பார்ப்போம். இப்ப மறுமை நிகழ்வுகள்ல மறுமை முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுது என்ற விஷயத்த சொல்றாங்க. உலகம் எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு, குறிப்பிட்ட காலம் சென்றதன் பிறகு என்ன, அல்லாஹ் மட்டும்தான் எஞ்சியிருப்பான், யாருமே இல்லை, ஒரு உயிர் கூட இல்லை. இப்ப அல்லாஹ் தாலா என்ன செய்வான்னா, அவனே ஒரு மலையை பொழிப்பான். அந்த மலையை பொழிவிச்சு மீண்டும் எல்லாத்தையும் அப்படியே உயிர்ப்பித்து எழச் செய்வான், மீண்டும் உண்டாக்குவான். இப்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எழுப்புவான். பிறகு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் எழுப்பி இரண்டாவது முறையாக சூர் ஊதும்படி கட்டளையிடுவான். அப்ப இரண்டாவது முறையாக ஊதுற சூர்ல எல்லாரும் எழுப்பப்படுவான். முதலாவது முறையாக ஊதுற சூர்ல தான் உலகம் அழிக்கப்படும். இப்போ எப்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்களோ அன்றிலிருந்து அவங்க சூரை வச்சு கொண்டு ரெடியா இருக்கிறாங்க, அல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்து. எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருமோ ஊதுவாங்க, உலகம் அழியும். அது பிறகு அவங்களுக்கு மரணம் இருக்கு, எல்லாரும் மௌத்தாகுவாங்க, மலக்குமார்களுக்கு மரணம் இருக்கு, அல்லாஹ் மட்டும்தான் மிச்சம் வைப்பான். இப்ப மலையை பொழிவிச்சு எல்லாரையும் எழுப்புவான். எப்படி எல்லாரையும் எழுப்பும் முதல் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எழுப்பி சூரை ஊதும்படி கட்டளை இடுவான், சூர் குழலை ஊதும்படி கட்டளை இடுவான். இந்த சூர் குழலை பத்தி இது அவுட் ஆஃப் சிலபஸ், நீங்க சும்மா விளங்கிக் கொள்ளுங்க. இதை பத்தி தஃப்சீர்கள்ல எழுதக்கூடிய நேரங்கள்ல சில ஆதாரங்களை வச்சு எழுதுறாங்க. ஒரு பெரிய முழு வானம், 7 வானம் 7 பூமி இதெல்லாம் சுருட்டி ஒரு இடத்துல வச்சா, இந்த சூர் என்ற அந்த ஒரு குழல்ல வச்சம் என்று சொன்னால், சூர்ல பல துளைகள் இருக்கும். ஒரு துளையில வச்சம் என்று சொன்னா பெரிய ஒரு கிரவுண்ட்ல சென்டர்ல ஒரு போலை வச்ச அப்படி இருக்கும் என்று சொல்லி அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் என்று பாருங்க. அப்ப அதை மலைக்கு எவ்வளவு பெரும் படைப்பாக இருப்பார். எனவே இந்த சூர் அல்லாஹ் தஆலா ஊதும்படி கட்டளையிடுறான். அதனால் இவ்வுலகில் தோன்றி மறைந்த அத்தனை உயிரினங்களும் உயிர் பெற்றெழுந்து ஒரு பரந்த வெளியில் நிற்கும். அந்த பரந்த வெளிதான் என்ன? இவ்வெளி மஹ்ஷர் எனப்படுகிறது. இதுதான் மறுமையுடைய ஆரம்பம். இப்ப மறுமை ஸ்டார்ட். எல்லாரும் கூடி என்ன ஒரு வெளியில வந்து நிற்பாங்க. இப்ப மறுமை ஸ்டார்ட். இந்த மறுமைக்கு சில பெயர்கள். இரண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மறுமை எப்படி ஆரம்பமாகுது என்று சொல்ற விஷயம் இருக்கு. முதலாவது பாயிண்ட். அடுத்து இரண்டாவது பாயிண்ட்ல படிக்க போறோம் மறுமை நாளின் பெயர்கள். மறுமை நாளின் பெயர்கள். மறுமை நாளுக்கு பல பெயர்கள். யௌமுல் கியாமா என்று பெயர் சொல்லலாம், யௌமுத்தீன் என்று பெயர் சொல்லலாம், யௌமுல் ஃபஸ்ல் என்று பெயர் சொல்லலாம், யௌமுல் பாத் என்ற பெயர் இருக்கு, யௌமுல் ஹஷர், யௌமுல் ஹிசாப், யௌமுல் மீஆத், யௌமுல் ஆஹிர், அஸ்ஸாஆ. 2 4 6 8 7 பெயர்கள் படிச்சிருக்கோம் மறுமை நாளின் பெயர்கள். சில நேரம் எம்சிக்குள்ள போடுவாங்க. பின்வருவனவற்றில் மறுமை நாளின் பெயர்களுள் உள்ளடங்காததை தெரிவு செய்கின்ற சொல்லி போட்டுட்டு மறுமை நாள் பெயர்ல நாளையும் வேற சம்பந்தம் இல்லாம தூக்கி போடுவாங்க. அப்ப இது தெரிஞ்சாதான் அந்த கேள்வி செய்யலாம். எனவே மறுமை நாளின் பெயர்கள் 7 பெயர்களுக்கு யாகம் வச்சு கொள்ளும். என்னென்ன சொல்லுங்க அப்ப குயிக்கா மறுமை நாள்ல பெயர்களை நோட்ஸ் பார்க்காம சொல்லுங்க. கபருடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுங்க? கபருடைய வாழ்க்கை ஆலமுல் பர்சஹ். கபருடைய வாழ்க்கை ஆலமுல் பர்சஹ், கபருடைய வாழ்க்கை. வழிகட்ட அக்கீதா பிரிவில் ஒரு பிரிவினர் என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க கபருடைய வாழ்க்கை. யாரு? அவங்களோட சிலபஸ் டிரெக்டா தரல, ஆனா நம்மளோட தியரி கிளாஸ் நான் அவங்க சொல்லி தந்தீங்க. சொல்லுங்க தியரி கிளாஸ் வராங்க. கபருடைய வாழ்க்கையை மறுக்கிற அக்கீதா பிரிவு யாரு? விளங்குதானே கேள்வி? ஆலமுல் பர்சக் கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றத மறுக்கிற அக்கீதா பிரிவினர் யாரு? தியரி கிளாஸ் வேற யாரும் இல்லையா அதுல? ஹவாரிஜிலா
மூத்தசிலாக்கள் இல்லையா? மூத்தசிலாக்கள் தான் கபருடைய வாழ்க்கையை மறுக்கிற பிரிவினர்கள். எல்லாரும் இல்ல, பெரும்பாலானாக்கள் மறுக்கிறாங்க. சரி, பாருங்க. இப்ப சொல்லுங்க அப்போ மறுமை நாள்ல பெயர்களை. يوم القيامة يوم الدين يوم ம், الساعة يوم البعث يوم الحشر ம், يوم البعث ம், يوم الميعاد ம். يوم الآخر லாஹிர் يوم الحساب. சரி, பாருங்க. அடுத்து 3வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் பெயர்கள் படிச்சுக்கிறோமா. 3வது பாயிண்ட் பாருங்க, அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லி. மைஷர் மைதானத்துல எல்லாரும் அப்படியே மக்கள் குழுமி இருக்கும் போது அவர்களை சூழ்ந்து மதில் அமைக்கப்பட்டது போல மலக்கு நின்று கொண்டிருப்பார். அதனால அந்த கேள்வியில் நாங்க பார்த்தோம், மக்கள் குழுமி இருக்கும் இடம் எது என்று சொல்லி கேட்டது. நீங்க மஹ்ஷர் என்று சொன்னீங்க. ஏன் மஹ்ஷர்ல அந்த நிகழ்வு இருக்கு, விளங்குதா? மக்கள் மஹ்ஷர் மைதானத்துல குழுமி இருக்கும் போது அவர்களை சூழ்ந்து மதில் அமைக்கப்பட்டது போல மலக்குமாரி நின்று கொண்டிருப்பாங்க. சூரியன் மிக அண்மையில கொண்டு வரப்படும். இப்படி கொண்டு வரப்படுறதால ஏற்படும் நிழலில்லாத பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம், பயங்கரமான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்துல 7 கூட்டத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா தண்ட அரிசுடைய நிழலில் கீழே இடம் கொடுப்பான். 7 பேருக்கு அரிசுடைய நிழல்ல 7 கூட்டத்துக்கு இடம் கொடுப்பான். வேற எந்த நிழலுமே அங்க இருக்காது. அந்த 7 கூட்டத்தினரும் யார் என்று சொல்லி தியரி கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க வாராக்கு, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓர்டர் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. மஹ்ஷர் மயானத்தில் நிழல் பெறாக்கள் யாரு? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அல்லாஹ்க்காக தனிமையில் அழுத கண்கள். ரைட். அல்லாஹ்வுக்காக தனிமையில் அழுத கண்கள், அதாவது அந்த தனிமையில் அழுதவர்கள். ரைட். அடுத்தது அல்லாஹ்வுக்காக பிரிந்த நண்பர்கள். ரைட். அல்லாஹ்வுக்காக சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்த கூட்டத்தினர். 3வது நீதியான அரசர். நீதியான அரசர். 4வது அல்லாஹ்வுடைய வணக்கத்துல திளைத்த வாலிபன். ரைட். இது நான் குரூப்ல போடுவேனா, முடிஞ்சது பிறகு போடுவேன். இப்ப நீ போட்டது பிறகு நீங்க நோட் பண்ணிடுங்க. இப்ப சொல்லுங்க, அல்லாஹுடைய வணக்கத்துல வாலிபத்தை கழிச்ச வாலிபர். அடுத்து 5வது பள்ளியோடு தொடர்புள்ள மனிதர்கள். விலங்கல்ல, பள்ளியோடு தொடர்புடைய மனிதன். கல்வியோடு தொடர்புடைய மனிதன். இரகசியமாக தர்மம் செய்த மனிதன். பள்ளியோடு சார். பள்ளி மஸ்ஜிதோடு. ரைட் ரைட், ஓகே ஓகே. மஸ்ஜிதோடு தொடர்புடைய மனிதர், உள்ளம் இணைக்கப்பட்ட மனிதர். எப்பவும் மஸ்ஜித் அடிக்கடி காணலாம். இவர் நாளை மறுமையில் அரசுடைய நிலையில் கீழே காணலாம். அடுத்து லாஸ்ட் 7வது இந்த அவர் இரகசியமாக தர்மம் இரகசியமாக தர்மம் செய்து கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு தெரியாம கொடுக்கிறது. அப்படின்னா என்ன? இரகசியமாக கொடுக்கிறது. இந்த 7 கூட்டத்தினருக்கு மாத்திரம்தான் நாளை மறுமையில தனிமையில் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடித்த அது ஆல்ரெடி வந்துட்டு. எனவே இந்த 7 கூட்டத்தினரும் நாளை மறுமையில் எங்க இருப்பாங்க? அரசுடைய நிழல்ல கண்ணியமாக இருப்பாங்க. எல்லாரும் வெயில்ல நிக்கிற நேரம் இவங்க நிழல்ல நிற்பாங்க. இப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த கண்ணியத்தை அந்த இடத்துல கொடுக்குறான். ரைட். நான் குரூப்ல போடுறேன், நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கட்டாயமா. ஏன்னா இது சிலபஸ்ல டிரெக்டா தரல, ஆனா உங்களுக்கு தேவைப்படும். இப்ப அதை குரூப்பை பார்த்து கொண்டிருக்க வேணாம், கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்க. ரைட். அடுத்து 4வது நிகழ்வு. இது ஒரு நிகழ்வு. இப்ப 3வது இப்படி மலக்குமார் நின்று கொண்டிருப்பாங்க. இப்படித்தான் அந்த மறுமையில் இப்படித்தான் இருக்கு. அடுத்து 4வது ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஷஃபாஅத். 4வது என்று இப்படி போட்டு இவடுத்த ஹெட்லைன் ஒன்று போட்டுக்கணும், ஷஃபாஅத்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு படிக்கிற டைம்ல ஈஸியா இருக்கும். ஷஃபாஅத். அப்ப ஷஃபாத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக வரும். அதனால நாங்க 4வது கொஞ்சம் விரிவாக படிக்க போறோம் ஷஃபாத்தை பத்தி. அப்ப இந்த ஷஃபாத் என்ற பாடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாலாவது ஷஃபாத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக படிக்க போறோம். பாருங்க, போட்டீங்களா ஹெட்லைன்?
மஹ்ஷர் மைதானத்தின் வேதனையை தாங்க முடியாத மக்கள் நபிமார்களிடம் சென்று தமக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசுமாறு வேண்டுவார்கள். ஓடி ஓடி தெரிவாங்க. நாளை மறுமையில பல நபிமார்கிட்ட போய் எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல, அதாவது மஹ்ஷர் மைதானம் அவ்வளவு வேதனையா இருக்கும், அவ்வளவு வெயிலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எனவே அல்லாஹ் தாலாவை அந்த கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்வான், மக்கள் ஓடிக்கொண்டிருப்பான். நபிமார்கிட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுவோம், சிபாரிசு செய்யுங்க. அந்த சிபாரிசு தான் ஷஃபாஅத்ன்னு சொல்லுவோம். பரிந்து பேசுதல், சிபாரிசு செய்தல், ஷஃபாஅத். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே அதற்கு இணங்கி மக்காமுன் மஹ்மூத் என்ற இடத்துக்கு அம்மக்களை இட்டு சென்று அல்லாஹ்வை சுஜூது செய்த அவர்களுக்காக அவனிடம் சிபாரிசு பேசுவார்கள். இப்ப அல்லாஹ்விடத்துல அந்த மக்காமுன் மஹ்மூத் என்ற இடத்துக்கு மக்களை அழைச்சு கொண்டு போய் அந்த இடத்துக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சுஜூது செய்வாங்க. சரியா? எப்படி அந்த பாருங்க, இப்ப அவனிடம் சிபாரிசு பேசுவார்கள். இதன் பிரதிபலனாக எல்லா படைப்புகளையும் விசாரணை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். இப்ப இவங்க சிபாரிசு செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் தாலா கட்டளை போடுவான், எல்லா படைப்பினங்களையும் விசாரணை ஆரம்பிக்கும். அதுவரை மக்கள் அனைவரும் துன்பத்திலேயே இருப்பாங்க, துன்பத்தை அனுபவிச்சு கொண்டே இருப்பாங்க. ஏன்னா மஹ்ஷர் மைதானம் என்றது அவ்வளவு வேதனையான ஒரு இடமாக இருக்கும். ரைட்? இப்போ உங்களுக்கு தெரியும் மக்காமுன் மஹ்மூத் என்ற என்ன என்று சொல்லி. என்ன சொல்லுங்க மக்காமுன் மஹ்மூத் என்றது என்ன? ஷஃபாத் செய்வதற்காக மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைத்து சென்ற இடம். அழைச்சி சென்று அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. என்ன என்ன செய்வாங்க நபி அவங்க? சுஜூது செய்து அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்வாங்க, ஷஃபாத் செய்வாங்க. எனவே எங்களுடைய கேள்வியை பாருங்க, இப்ப மறுமை நாளில் காணப்படும் மக்காமுன் மஹ்மூத் என்பது பாருங்க, முதலாவது ஆன்சர் ஷஃபாத் செய்வதற்காக மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லும் இடம். சரியா இல்லையா? சரி. சரி சரி. என்ன எல்லாத்தையும் இங்க போடல, அழைத்து சென்று சுஜூது செய்வாங்க, அது பிறகு கேள்வி எனக்கு ஸ்டார்ட் பண்ணும், அப்படி எல்லாம் போடணும் என்று இல்லை. எங்களுக்கு விஷயம் வரீங்கன்னா சரி. ஏன் வேற எல்லாம் பிள்ளை எங்களுக்கு சூறா தெரியும், வேற ஒன்றும் அங்க பொருத்தம் இல்லை. எனவே ஷஃபாத் செய்து மக்களை நபி அவங்க அழைத்து செல்ற இடம் மக்காமுன் மஹ்மூத். எனவே மக்காமுன் மஹ்மூதுல அந்த ஷஃபாத் நடக்க போகுது. அப்ப அந்த ஷஃபாத் முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்றான். இப்ப பாருங்க, இந்த ஷஃபாத்தை பத்தி ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. ரெண்டாவது விஷயம் ஹதீஸில் தந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஷஃபாஅத்தை பெறுவோர் பற்றி நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். என்ன சொல்லிக்கிறாங்க? ஹதீஸ், எனது ஷஃபாத்திற்கு மிகவும் அர்ஹதையுடையோர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பரிசுத்தமான உள்ளத்தோடு மொழிந்தவர் ஆவார். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே யார் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வணக்கத்துடைய கடவுள் யாருமே இல்லை என்ற கொள்கையில உறுதியான ஒரு எண்ணத்தோட நம்பிக்கையோட அதை மொழிஞ்சாங்களோ அவ்வளவு பேருக்கும் ஷஃபாத் இருக்குன்னு நபி அவங்க சொன்னாங்க. அப்ப விசாரணை அல்லாஹ் தஆலா விசாரணை செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்ப பாருங்க, நீங்க யோசிங்க, முழு உலக மக்களும் அங்க நிற்பாங்க, முழு படைப்பினங்களும் நிற்கும் மஹ்ஷர் மைதானத்துல. அப்ப நபி அவங்க ஷஃபாத் செஞ்சதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது? எல்லோருக்கும் தான் அந்த விசாரணை ஸ்டார்ட் ஆக போகுது. நரகவாதிகள் நரகத்துக்கு அனுப்பப்பட போறாங்க, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட போறாங்க. எனவே அது எல்லாருக்கும் கிடைக்குதா இல்லையா அந்த ஷஃபாத்? ஒட்டுமொத்த உலக படைப்புகள் மனிதர்கள் எல்லாருக்கும், முஸ்லிம்கள் மூமின்களுக்கு மட்டும் கிடைக்குதா இல்ல எல்லாருக்கும் கிடைக்குது? இல்ல சார், எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன் இப்ப கேள்வி எனக்கு ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்கும் தானே ஸ்டார்ட் ஆக போகுது, முஸ்லீம்கள் மட்டும் இல்லை. அப்ப ஸ்டார்ட் ஆகி காவிரிகள் அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு அனுப்பிடுவோம். ரைட்? அப்ப அந்த விஷயத்தை விளங்கிக்கணும். அப்ப இங்க சொல்லி இந்த ஹதீஸ சொல்லுகிறது மூமின்களுக்குரிய சிறப்பான ஷஃபாத் இருக்கு, அது பின்னால வரும் ஷஃபாத்துடைய வகைகள். அந்த ஷஃபாத்தை பெறணும்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பரிசுத்தமான உள்ளத்தோட மொழிஞ்சிருக்கணும், ஆக குறைஞ்சது. அதே நேரம் இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கு பாருங்க, எவர் அதான் சொல்லி முடிந்ததும், அதான்டா பாங்கு சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவதி தாமா வஸ்ஸலாத்து காயிமாத்தி முஹம்மதன் வஸீலத வல் ஃபதீலா
வபாத்து மகாமு மஹ்மூத் அல்லதி வஅத்தா என்று ஓதுகின்றாரோ அவருக்கு கியாமத்து நாளில் எனது ஷஃபாத் விதியாகிவிடும். லேசான ஹதீஸ். பாங்குதுவா பாங்குதுவாவை எழுதிட்டா சரி. எழுதி எவர் இந்த துவாவை, அதாவது இவர் அதான் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு என்று சொல்லி போட்டு இந்த துவாவை எழுதுறேன், அவர் இந்த துவா ஓதுறாரு, அவருக்கு கியாமத்து நாளில் ஷஃபாத் விதியாகிவிடும் என்று நபி அவங்க சொன்னாங்க. எனவே இப்படியானவங்களுக்கு ஷஃபாத்தை பெறுற பாக்கியம் இருக்கு நாளை மறுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ரைட். அப்ப ரெண்டாவது நாங்க படிச்சுக்கிற விஷயம் ஷஃபாத்தை பத்தி ஹதீஸில் படிச்சிருக்கிறோம். சரியா? ஏதாச்சும் ஒரு ஹதீஸை யாகம் வச்சுக்கணும் கட்டாயம். இங்க பாருங்க, மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்காவுன் மஹ்மூதுல மக்கள் எல்லாரையும் அழைச்சு கொண்டு போய் சுஜூது செய்வாங்க தானே. இந்த சுஜூது செய்யற சிஃபாரிசு இது எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கிறது ஒரு பெரிய சிஃபாரிஸ், பெரிய ஷஃபாத். அதனால் இதுக்கு சொல்லுவோம் அரபுல ஷஃபாஅத்துல் குபுரா அல்லது ஷஃபாஅத்துல் உலுமா, பெரிய ஷஃபாத். இதுதான் பெரிய ஷஃபாத். அடுத்து மூணாவது விஷயம், ஈமான் அமல்ல தரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஷஃபாத்துக்கு அருகதையுடையவராக நாங்க மாறலாம். எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நபி அவங்களோட ஷஃபாத்துங்களுக்கு கிடைக்கும். அமல்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஷஃபாத்துங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க குர்ஆன் அதிகமாக ஓதுறோம்னா குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாத் செய்யுது. நாங்க செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாமே இருக்கு. என்ன, சில ஹதீஸ்ல பார்த்து இந்த அமல் நாளை மறுமையில் அல்லாஹ் விட்டு வரும், நோன்பு வரும், நோன்பு போய் எல்லா இடத்துல சொல்லும் நடியான் இப்படியா நடந்து கொண்டான்னு சொல்லி இருக்கா இல்லையா? இப்போ நோன்பு காலத்துல நீங்க அதிகமாக அந்த ஹதீஸ் எல்லாம் கேட்டிப்பீங்க. இருக்கா இல்லையா? அப்படி இருக்கு சார். ரைட். இப்போ ஈமான் அமல்ல தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஷஃபாத் கிடைக்கும். இது மூணாவது பாயிண்ட். ஒருத்தர் ஈமான்ல அமல்ல வீக் என்று சொன்னா அவருக்கு கிடைக்கிற ஷஃபாத் சிறிதளவாகத்தான் இருக்கும். ஒருத்தர் ஈமான் அமல்ல உயர்நிலையில் இருக்கிறாண்டா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு அந்த ஷஃபாத்ல உயர்ந்த நிலையை அவர் அடைஞ்சு கொள்வார். அடுத்து மூணாவது, ஷஃபாத் யாருக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை அல் குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கு. பல இடங்கள்ல யாருக்கு ஷஃபாத் கிடைக்கும் மறுமையில் என்று சொல்லி அல் குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கு. நீங்க சொல்லுங்க, குர்ஆன் வசனங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம் கிளாஸ்ல ஆல்ரெடி. யாராச்சும் ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுங்க ஷஃபாத்தை பத்தி. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இதனை தவிர மற்ற எதனையும் தான் நாடியவருக்கு மன்னிப்பான். எவர் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு திட்டமாக மகத்தான பாவத்தை பொய்யாக கற்பனை செய்து விட்டார். அப்ப இணை வைச்சா அந்த ஷஃபாத் இல்லாம போயிட்டு, ஏன்னா அதெல்லாம் தான் சொல்லி மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி. அப்ப இதை நீங்க ஷிர்க் என்ற அந்த பாடத்திலையும் இந்த குர்ஆன் வசனத்தை எழுதியிலும், இணை வைப்பு என்ற பாடத்திலையும் எழுதியிலும், இங்கேயும் எழுதி. சரி, வேற எதுவும் குர்ஆன் வசனம் யாருக்கும் தெரியுமா? இந்த தியரி கிளாஸ் எல்லாம் தெளிவா படிச்சுக்கிறேன் தானே குர்ஆன் வசனம் எல்லாம். சொல்லுங்க இன்னொரு ஆள். 27 பேட்ச் யாரும் இல்லையா? 26 பேட்ச் சொல்லுங்க. அர்-ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளித்து அவரது வார்த்தையை பொருந்திக் கொண்டானோ அவனை தவிர அந்நாளில் யாருடைய பரிந்துரையும் பயனளிக்காது. அப்ப இதெல்லாம் ஷஃபாத்தை பத்தி பேசுற குர்ஆன் வசனம். இப்படி நிறைய குர்ஆன் வசனம் கட்டாயம் ஞாபகம் வைக்கணும். இப்படி நீங்க இருந்தா இன்னும் 4 மாசம் இருக்கு 26 பேஜ் எக்ஸாம் செய்யறது. இப்படி இருந்தா இப்படி எக்ஸாம் செய்யுது. இப்ப குர்ஆன் வசனம் ஒன்று. இப்ப ரெண்டாவது கேள்வி, சிலவங்க இந்த தியரி இன்னும் படிக்கல அப்படியானவங்களும் இருக்கிறாங்க. அவங்க விதிவிலக்கு. மத்தாக்கள் படிச்சவங்க தான் நிறைய பேர். இப்ப ஒரு கேள்வி ஒன்று வருது 4 மார்க்ஸ். ஷஃபாத் பற்றிய அல் குர்ஆன் சுன்னா ஆதாரங்களை முன்வைக்குக. 4 மார்க்ஸ். குர்ஆன் வசனம் சின்னொரு விளக்கம், ஹதீஸ் சின்னொரு விளக்கம். எதுனா 4 மார்க்ஸ் கிடைக்கும். பிழையாளினா இல்லாம போகும் மார்க்ஸ். அப்ப இங்க பாடமே தானே அந்த கேள்வி அங்க செய்யலாம். ரைட். எனவே குர்ஆன் ஹதீஸ் கட்டாயம் எழுதி கொள்ளும். மாதிரி வினாக்கள் எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி எழுதும்.
ரெண்டாவது போட்டு எழுதுங்க. ஷஃபாத் பற்றிய அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை முன்வைக்குக. 4 புள்ளிகள். ஷஃபாத் பற்றிய அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை முன்வைக்குக. பிரேக்கெட் பண்ணி 4 புள்ளிகள். 4 மார்க்ஸ் கேள்வி 5 நிமிஷத்துக்குள்ள செய்ய பாருங்க. 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்ல டைமுக்குள்ள செஞ்சு முடிப்பேன். அப்போ அல் குர்ஆன் வசனத்திலே ஒரு விளக்கமும் இல்லை. வேற இந்த ஷஃபாத் என்ன அப்படி இப்படி ஒரு விளக்கமும் தேவையில்லை. அல் குர்ஆன் வசனத்தை எழுதுறேன், சின்ன ஒரு விளக்கம் எழுதுறேன், கீழே சின்ன ஒரு 2 வரி 3 வரி விளக்கம். ஹதீஸ் எழுதுறேன், சின்ன ஒரு விளக்கம் எழுது. சரியா? இதை கட்டாயம் நீங்க குர்ஆன் வசனம் ஒன்றையும் ஹதீஸையும் பாடமாக்கி செய்யுங்க. விளங்க சொல்றது? ரைட். அப்ப இது 4வது அல் குர்ஆன். இதை தெளிவுபடுத்த இங்க குர்ஆன் வசனத்துல இலக்கங்களுக்கு உங்களுக்கு எது ஈஸியோ அதை நோட் பண்ணி பாடமாக்கி கொள்ளலாம். இங்க இல்லாதது ஆனா ஷஃபாத் பத்திய குர்ஆன் வசனம் என்றால் நீங்க நோட் பண்ணி பாடமாக்கி கொண்டு எழுது. எனவே 4வது பாயிண்ட் ஷஃபாத்தை பத்தி படிக்கிறோம். அல் குர்ஆன் ஷஃபாத்தை பத்தி பேசிருக்கி அடுத்த கிளாஸ்ல கேட்பேன் அல் குர்ஆன் வசனங்கள். எனவே பாடமாக்கி கொள்வாங்க. அடுத்து 5வது ஹதீஸில் ஆதாரமாக வச்சு ஷஃபாத் அறிஞர்கள் பல வகையாக பிரிக்கிறாங்க. இதுல நீங்க ஷஃபாத்தை பத்தி ஒரு முந்தி படிக்கிற நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் ஒன்று கேட்டார். ஷஃபாத்து சுகுரா என்று ஒன்று இருக்கான்னு சொல்லி நான் சொன்னேன் அதை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லி அதை எனக்கு மறந்துட்டு அப்ப இந்த கிளாஸ்ல யாபம் வருது. ஷஃபாத்துல் குபுரா அல்லாத, அதாவது இந்த ஷஃபாத் அல்லாத கீழே வார எல்லாம் ஷஃபாத்து சுகுராவெல்லாம் வரும். அந்த ஸ்டூடெண்ட் ஈக்கிறீர்கள் அந்த கேள்வி கேட்டாங்க. ஷஃபாத்து சுகுரா அப்படின்ற என்ன சார் ஒரு ஆள் கேள்வி ஒன்று கேட்ட. அவங்க இருக்கிறீர்கள் அந்த கிளாஸ்ல இப்ப? ரைட். அப்ப என்னண்டா ஷஃபாத்து சுகுராண்டா எது ஷஃபாத்து குபுரா இல்லையா அதெல்லாம் ஷஃபாத்து சுகுராவெல்லாம் வரும். அதாவது இந்த முதலாவது தவிர்ந்த வேறெல்லாம் ஷஃபாத்து சுகுராவில் வரும். அது சிலபஸுக்கு உங்களுக்கு தேவை இல்லையா? ரைட். முதலாவது பாருங்க 5வது பாயிண்ட் ஷஃபாத் உடைய வகைகள். முதலாவது மிக உயர்ந்த ஷஃபாத். மேல படிச்சோம் மிக உயர்ந்த ஷஃபாத், பெரிய ஷஃபாத் என்று சொல்லி என்ன என்ன ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உல்மா என்று சொல்லுவோம் அரபுல. என்ன இது அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கவும் விசாரணை துரிதப்படுத்துவதற்காக அமையக்கூடிய ஷஃபாத். இந்த ஷஃபாத் யாரு செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இந்த ஷஃபாத் செய்வாங்க. வேற யாரும் இந்த ஷஃபாத் கிட்டவும் நெருங்கியல. நபிமார்கள் ஏனைய நபிமார்கள் கூட என்ன இந்த கேள்வி இந்த ஷஃபாத் செய்ய மாட்டாங்க. ரைட். அந்த கேள்வி கேட்ட ஸ்டூடெண்ட் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். அது விளங்கிட்டு அவங்களுக்கு அப்ப உங்களோட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு அவங்களுக்கு. ஓகே. அப்ப இந்த ஷஃபாத் மட்டும்தான் ஷஃபாத்துல் குபுரா, வேற எல்லாம் ஷஃபாத்து சுகுரா தான் கீழே வாருது. அடுத்து 2வது வகையை பாருங்க. ஷஃபாத்துல 2வது வகை மூமின்களின் ஒரு பிரிவினரை கேள்வி விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத். இதுவும் நபி அவங்க செய்வாங்க. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. மூமின்கள் ஒரு பிரிவினர் கேள்வி கணக்கு இல்ல விசாரணை இல்லாம சுவர்க்கம் செல்றதுக்கு அந்த வாய்ப்பு பெற்று தருமாறு அந்த ஷஃபாத் நடக்கும். சரி, இது 2வது ஷஃபாத். அதான் கீழே போட்டி வரும். இவ்விரண்டு ஷஃபாத்துகளும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரியதாகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் உரியது. சில நேரம் எம்சிக்குள்ள வரலாம். கீழ்வரும் ஷஃபாத்துகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரிய ஷஃபாத்தை தெரிவு செய்க என்று சொல்லிவிட 5 ஆன்சர் தருவாங்க. அப்ப அந்த இடத்துல தெரிவு செய்யறா இந்த இடத்துல தெளிவாக விளங்கி படிச்சு விளங்கி வச்சுக்க. அடுத்து 3வது வகை சுவர்க்கவாசிகள் சிலருக்கு அவர்களது சுவர்க்கத்தில் இருக்கும் தரத்தை உயர்த்துவதற்கான ஷஃபாத். சுவர்க்கத்தில் அவங்களோட தரத்தை உயர்த்தி அவங்களே அல்லாஹ்விடத்துல பரிந்துரைகள் செய்வாங்க. ஏனைய சில பரிந்துரைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட தரத்தை உயர்த்தி கேட்பாங்க. அப்ப இந்த 3வது ஷஃபாத் அது அவங்களுக்கு அவங்க செஞ்சு கொள்றது, நபி அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை. அடுத்து 4வது நரகில் வீழ்ந்து தண்டனை அனுபவிக்கும் மூமின்கள்ல சிலர் அவங்களுக்கு சில ஷஃபாத் இருக்கு. எப்படி? அவங்கள் ஒரு பகுதியினரை அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னரே நரகிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஷஃபாத். அது விதிக்கப்பட்ட தண்டனை 5 வருஷம் இருக்கு நரகம் என்று சொன்னா
என்ன ஒரு மாசம் இருந்து போட்டு எல்லா இடத்துல யா அல்லா என்னால் இருக்கல என்று சொல்லி அவரே கேட்பார். அதே நேரம் அவர் செய்த சில நல்ல அமல்கள் ஏனைய சில விடயங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இவைகள்ல அந்த இதால அவருக்கு சில நேரம் அந்த தண்டனை காலத்தை அல்லாஹ்தஆலா குறைச்சி சொர்க்கத்தை கொடுத்துருவார். எனவே சொர்க்கவாசிகள் அந்த சுயத்தை கேட்கிற ஷஃபாத் 3வது. 4வது நரகவாதிகள் அவங்களோட விதிக்கப்பட்ட தண்டனை முடிகிறதுக்கு முன்னால அதிலிருந்து வெளியாகிறதுக்கு கேட்கிற ஷஃபாத். அதே நேரம் தண்டனையை குறைச்சி கேட்கிறது மீக்கி நரகத்திலேயே தண்டனை. இப்படி 4 வகையான தண்டனை ஷஃபாத்துகள் இருக்கு. அதுல முதலாவது 2 வகை நபி அவங்களுக்குரியது, கீழே வாரது 2ம் பொதுவானது. சொல்லுங்க ஆகும் ஷஃபாத்து வகைகளை ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வகை சொல்லுவோம். முதலாவது வகை என்ன? மிக உயர்ந்த ஷஃபாத். மிக உயர்ந்த ஷஃபாத் அப்படி என்றால் என்ன விளக்கத்தை சொல்லும்? இது அனைத்து மனிதர்களுக்காக மஹ்ஷர் வெளியில் பயணத்திலிருந்து பாதுகாக்க விசாரணையை துரிதப்படுத்த வைக்கும் அமையிற ஷஃபாத். என்ன இந்த ஷஃபாத் யாரு செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் செய்வாங்க. அடுத்து 2வது வகை வேற ஒரு ஆள் சொல்லும். கேள்வி விசாரணையின்றி சொர்க்கம் செல்லாமல். சரி, அப்ப அது மூமின்கள் மட்டும் அவங்க கேள்வி அணைக்கலாம் சொல்லு. அது யார் செய்யற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய மட்டும். அப்ப அது 2 நபி அவங்களுக்கு மட்டும் இருக்குது. அடுத்து 3வது வகை வேற ஒரு ஆள். சொர்க்கவாசிகள் சிலருக்கு அவங்க சொர்க்கத்துல அந்த படித்தரத்தை உயர்த்துவதற்கான ஷஃபாத். ரைட். அடுத்தது 4வது ஒரு ஆள். நரகில் தண்டனை அனுபவிக்கும் மூமின்களின் ஒரு பகுதியினரை அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னரே நரகிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஷஃபாத். ரைட். அப்ப ஷஃபாத்துல வகைகள் இருக்கு என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? ஓ சார். எனவே 5வது வகை ஷஃபாத்துல இப்படி வகைகள் இருக்கு. 5வது பாயிண்ட், 5வது வகை இல்லை, 5வது பாயிண்ட் ஷஃபாத்துல 5வது பாயிண்ட். ஷஃபாத்துடைய வகைகள் படிச்சு 6வது பாயிண்ட் லாஸ்ட். இதோட ஷஃபாத் என்ற விஷயம் முடியுது. அதுக்கு பிறகு அந்த மறுமை நிகழ்வு அல்ல, 5வது நிகழ்வுக்கு வரும். 4வது நிகழ்வு தான் ஷஃபாத். ஷஃபாத்தை தான் விரிவாக படிச்சு கொண்டிருக்கிறோம். 6வது பாயிண்ட் பாருங்க. இந்த ஷஃபாத் எல்லாம் ஏற்கிறது மறுக்கிறது யாராச்சும் அல்லாஹ்வுக்கு ரூல்ஸ் போட இயலுமா? கட்டளை பிறப்பிக்க இயலுமா? பிறப்பிக்க இயலாது. அல்லாஹுடைய கருணை. அவன் விரும்பின ஏற்றுக்கொள்வான், இல்லாட்டி மறுப்பான். அது அல்லாஹுடைய எல்லையற்ற கருணையை கொண்டே அமையும். யாருக்கும் இதுல இந்த உரிமை கொண்டாட இயலாது. எனவே 6வது பாயிண்ட் இது. எனவே ஷஃபாத்துல 6 பாயிண்ட்ஸ் நாங்க படிச்சிருக்கிறோம். 6 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கிறோம். பாருங்க, மறுமை நிகழ்வுகள் என்ற பாடத்துல 4வது பாயிண்ட், 4வது ஒரு நிகழ்வு தான் ஷஃபாத் என்ற விஷயம் உண்டு. மறுமையில் இடம்பெறும். அது ஒரு நிகழ்வு. ஷஃபாத் பரிந்து பேசுறது, சிபாரிசு செய்யறது. அப்ப இந்த 4வது நிகழ்வு சம்பந்தமாக நாங்க படிச்சிருக்கிறோம். முதலாவது அந்த பரிந்து பேசுதல் என்ற என்ன, அது எப்படி என்று சொல்லி 1வது பாயிண்ட்ல சொன்னாங்க. 2வது அது சம்பந்தமாக ஹதீஸ்கள் என்ன சொல்லி கண்டு படித்தோம். 3வது அமல்ல ஈமாண்ட தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஷஃபாத் இருக்கு. 4வது பாயிண்ட் அது சம்பந்தமாக குர்ஆன் சில விடயங்களை பேசு என்று சொல்லி படித்தோம். அதுக்குரிய வசனங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 5வது ஷஃபாத்துடைய வகைகள் படித்தோம். 6வது ஷஃபாத் ஏற்கிறது மறுக்கிறது அல்லாஹுடைய விருப்பம். அடுத்து 5வது பாயிண்ட், 5வது நிகழ்வு மறுமையில விசாரணைகள், கேள்வி கணக்கு என்ற விஷயம் ஒன்று இருக்கு. என்ன கேள்வி கணக்கு நடக்கும். ஷஃபாத்தை தொடர்ந்து விசாரணைகள் நடைபெறும். நாம் செய்த தீமைகளை எவ்விதத்திலும் மறுக்க முடியாது. ஏனெனில் எமது உறுப்புகளே எமக்கு எதிராக சாட்சி சொல்ல வரும். ரைட், எங்களோட உறுப்புகளே எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். மறுமையில் இருக்கிற நிகழ்வு அது சம்பந்தம் குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். அதே மாதிரி ஹதீஸ் ஒன்று வருது பாருங்க. மறுமையின் விசாரணை அச்சமும் கலக்கமும் நிறைந்த ஒன்றாகும். மஹ்ஷரில் நடைபெறும் இவ்விசாரணை என்ற சொல்லே அந்நாளில் அங்குள்ளவரை திருக்கிற செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விசாரணை என்ற அந்த சொல்லே மனிதன் பயப்படுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு விசாரணை. ஏன் சும்மா விசாரணையா? இந்த கோர்ட்ஸுக்கு போறதுக்கே மக்கள் எவ்வளவு பயப்படுறாங்க. என்ன சாதாரண மனிதர்கள் செய்யற விசாரணைக்கு, அல்லாஹுக்கு முன்னால விசாரணைக்கு நிக்கிறேன்னு சொன்னா, அதனால என்ன செய்யணும்? கேள்வி கணக்குல இருந்து யா அல்லாஹ் எனக்கு கேள்வி கணக்கு இல்லாமலேயே டிரெக்டா சொர்க்கத்து தான் என்று துஆ செய்யணும். ரைட்.
சரி, அப்ப ஐந்தாவது விசாரணை என்ற ஒரு நிகழ்வு ஒன்றிருக்கு. மறுமையில் விசாரணைகள் நடக்கும். அதுலேயும் எங்களோட உறுப்புகளே எமக்கு எதிராக சாட்சி சொல்லும். எந்த உறுப்பால் நான் பாவம் செஞ்சோம் அந்த உறுப்பு அந்தந்த பாவம்னு சொல்லும். எனவே அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிப்பானா. அடுத்து ஆறாவது பாயிண்ட், ஏடுகள் வழங்கப்படுற ஒரு நிகழ்வு ஒன்றை ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட் தான் உங்களுக்குரிய பாயிண்ட். ஏடுகள் வழங்கப்படும். நீங்களும் படிக்கிற நேரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 10 யூனிட்டும் இருக்கணும். எடுக்க காட்டுற நோட்ஸை நீங்களும் எடுக்கணும். நோட் பண்ண சொல்ல நோட் பண்ணணும், எழுதணும், மார்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. ஏடுகள் வழங்கப்படும். என்ன ஏடு? எல்லா லிஸ்ட்டும் அப்படியே இருக்கும். நாங்கள் பெருநாளுக்கு உடுப்படுத்த பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று தந்தாங்களே கடையில், அதை மாதிரி என்ன எங்களோட முழு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்கும் வரைக்கும், பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் என்ன செயல் செய்தோம் எல்லா லிஸ்டும் எல்லாம் அப்படியே இருக்கு. எதுக்கெல்லாம் நாங்கள் தௌபா செஞ்சு மீண்டுட்டோமோ அதை அல்லாஹ் தஆலா அழிச்சிடுவோம். எனவே பாவங்கள்லேருந்து நாங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக விலகி நடக்கணும். எனவே ஏடுகள் வழங்கப்படுற நிகழ்வு இது சம்பந்தமாக குர்ஆன் வசனங்கள் இருக்கு. வலது கையில் ஏடு வழங்கப்படுறவன் வெற்றி அடைஞ்சிட்டான். இடது கையில் ஏடு வழங்கப்படுறவன் நஷ்டம் அடைவான். வலது கையில் ஏடு வழங்குறவன் கூவி அழைப்பான், மக்கள் எனக்கு வலது கையில் ஏடு வழங்கப்பட்டு ஹாவு முக்ரோ கிதாபியா அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனங்கள் எல்லாம் இருக்கு. ரைட். இடது கையில் ஏடு வழங்கப்படுறவன் இது எனக்கு கிடைக்காம இருந்திருக்க கூடாதா, பெரும் நஷ்டவாளி ஆயிட்டனே என்று சொல்லி நஷ்டப்படுவான். எனவே ஏடுகள் வழங்கப்படும். ஏழாவது நிகழ்வு தராசு. மறுமையில் இருக்கக்கூடிய தராசு மீசான். இதுல நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும். அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்குரிய கூலிய மனிதன் கண்டுகொள்வான். அணுவளவு தீமை செய்தாலும் அதற்குரிய கூலியையும் கண்டுகொள்வான். இது குர்ஆன் சொல்லுது. எனவே மறுமையில் அல்லாஹ் நீதி தவறாதவன் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக கடுகளவு எடையையும் துல்லியமாக காட்டக்கூடிய தராசு தான் மீசான். எனவே மீசான் தராசில் நன்மை தீமை நிறுக்கப்படுறது என்ற ஒரு நிகழ்வு இருக்கு. அடுத்த எட்டாவது நிகழ்வு ஹவுலுல் கௌசர் எனக்கூடிய ஒரு நீர்த்தடாகம். எல்லா படைப்புகளும் பதற்ற நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌசர் எனும் நீர்த்தடாகத்திலிருந்து மதுரமான பானம் ஊட்டப்படுவர். அதிலிருந்து அழகான மதுரமான நீர் புகட்டப்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மறுமையில இப்ப இலங்கையில இருக்கிற அந்த வெப்பத்துக்கே எங்களுக்கு எவ்வளவு தாகமா இருக்கு, கடுமையான தாகமா இருக்கே இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்கலாம் இருக்குதானே? ஓ சார். அப்ப மறுமையில சூரியன் மிகவும் அண்மையில கொண்டு வரப்படுற நாள் எப்படி இருக்கு? அந்த நாள் அல்லாஹ் தஆலா நல்லடியார்கள் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டான். அதுக்குதான் ஹவுலுல் கௌசர் அங்கேயும் படைச்சு வச்சுக்கிறான், ஒரு நீர்த்தடா. அங்க நபி அவங்களால அந்த நீர் புகட்டப்படும். எனவே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவானாக. அப்ப குறிப்பிட்ட சில தொகுதியினர் லிவாஹுல் ஹம்த் என்ற ஒரு கொடி ஒன்று இருக்கு, அந்த கொடியிட நிழல்ல நிற்பாங்க. அப்ப இதை பத்தி எல்லாம் விளையக்கணும், எம்சிக்குள்ள தேவையா? ஹவுலுல் கௌசர் என்ற நீர்த்தடாகம் அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து லிவாஹுல் ஹம்த் என்ற ஒரு கொடி, அதிர நிழல், அரசுடைய நிழல் மாதிரி அதிர நிழல்லையும் சில மக்கள் நின்று கொண்டிருப்பாங்க. எட்டாவது நிகழ்வு. ஒன்பதாவது சிராத் எனக்கூடிய பாலம் இருக்கு. வழிகட்ட அக்கீதா பிரிவு பாடத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மறுக்கிறாங்க, அதை கடந்து போற அப்படி என்ற விஷயத்தை மறுக்கிறாங்க. எந்த அக்கீதா பிரிவு? முஹ்தஸிலாக். சிராத்துல் முஸ்தகீமையும் அதனை கடந்து செல்வதை மறுத்து யாரு? முத்தசிலாக்களா? கவாரிஜிகள். ரைட், ஹவாரிஜிகள் தான் மறுக்கிறாங்க. ஷஃபாத்தை மறுக்கிறாக்கள் யாரு? மேல ஷஃபாத் படிச்சோம், ஷஃபாத் ஒன்றே இல்ல மறுமையில் என்ன மறுக்கிறாக்கள் யாரு? சரியான ஆன்சர் சொல்லணுமா? யாரு ஷஃபாத்? ஹவாரிஜிகள் ஷஃபாத்தை இல்லவே இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. முத்தசிலாக்கள் மறுக்கிறாங்களா இல்ல அதுக்கு மாற்றமா எதுவும் சொல்லிக்கிறாங்களா? முத்தசிலாக்கள் கொள்கை என்ன ஷஃபாத்துடைய விஷயத்துல? பெரும்பாவம் செஞ்ச பாவிகளுக்கு ஷஃபாத் இல்லாம இல்லை. ஷஃபாத் பெரும்பாவம் செஞ்ச பாவிகளுக்கு ஷஃபாத் இல்லை என்று சொல்லி மறுக்கிறான். ரைட், சின்னொரு டிஃபரெண்ட்க்கு முத்தசிலாக்களும் ஹவாரிஜிகள். எனவே ரெண்டும் வழிகட்ட கொள்கை, அதனால அவங்க வழிகட்டாக்கி. சரி,
அப்ப பாருங்க, இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்றது சிராத் எனும் நரகத்திற்கு மேலால் அமைக்கப்பட்ட பாலத்தை ஒவ்வொருவரும் தமது செயல்களுக்கு ஏற்ப இமைப்பொழுதுல சிலர் கடந்து போவாங்க. இமைக்கிற பொழுதுல மின் வேகத்துல கடந்து போவாங்க, குதிரை வேகத்துல கடந்து போவாங்க, சிலர் ஓடி போய் கடந்துருவாங்க, சிலர் நடந்து போய் சரி கடந்துருவாங்க, இன்னும் சிலர் தவழ்ந்து சரி கடந்து போய்த்துருவாங்க. ஆனால் நரகவாசிகள் அதை கடக்க முடியாமல் நரகில் விழுவர். அவங்க ஆகப்பெரிய நஷ்டவாளி ஆயிடுவாங்க, நரகத்துல விழுந்துடும். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து எங்களை பாதுகாப்பானாங்க. எனவே 9 சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை கடந்து செல்ற ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கு. அடுத்து 10வது கடந்து எங்க போற? அடுத்தது சுவர்க்கம் போற. அப்ப சிலர் கேள்வி கணக்கே இல்லாம சுவர்க்கம் பேத்துருவாங்க, சிலர் ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் மன்னிச்சு அவனோட ரஹ்மத்தால எல்லாரும் அல்லாஹ்வோட ரஹ்மத்தாலான்னு சுவர்க்கம் போற. யாரை குற்றம் பிடிக்க நினைச்சாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? குற்றம் பிடிச்சிருவான். எனவே நாங்க யாரும் சுத்தம் இல்லை, இன்னொருத்தர் குறைய பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதியே இல்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம்? வளமையாக சில நேரம் அவர் அப்படி இவர் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவோம். உண்மையை சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் குற்றவாளிகள், அனைவரும் பாவிகள். யார குறையையும் யாரும் பேசுறதுக்கு அதனால குறை பேச இல்லாது. குறைய பேசுறோம்னா நாங்க 100% என்ன சரியா இருக்கணும், 100% சரியா யாரும் இருக்கேலான்னு அல்லாஹ்வே சொல்லிட்டார். ஆதமுடைய மக்கள் தவறிழைப்பார்கள். ரைட், அப்ப விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா அல்லாஹ்வோட ரஹ்மத்தால தான் எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கும். சிலருக்கு கேள்வி எனக்கு இல்லாமலே பாவத்தை மன்னிச்செல்லாம் அவனோட ரஹ்மத்தால் இறக்கத்தால சொர்க்கத்தை அனுப்பிட்டுவான். சிலருக்கு கேள்வி கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அல்லாஹ் நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொர்க்கத்துக்கு போக அனுப்புவான். சிலர் நரகத்தை தண்டனை அனுபவிச்சு போட்டு சொர்க்கம் இப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போவோம். எனவே கடைசி முடிவு ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். இதோட முடிவு வாழ்க்கை இனித்தான் ஸ்டார்ட். இவ்வளவுதான் மறுமை நிகழ்வு என்ற பாடத்துல இருக்கிற விஷயம். 11 பாயிண்ட்ஸ் நாங்க படிச்சிருக்கிறோம். அதுல ஷஃபாத்தை பத்தி விரிவாக படிச்சிருக்கோம். ஷஃபாத்துக்குள்ளே 6 விளக்கம் படிச்சிருக்கோம். இந்த பாடம் உங்களுக்கு கிளியரா? என்ன மற்றவங்க சவுண்ட காரணம் பாடத்துல பேசுற இந்த சவுண்டு வருது இல்லை, 1-2 பேர் தான் மாறி மாறி பேசி கொண்டிருக்கிறாங்க. ரைட், இப்ப பேப்பரை பாருங்க. மறுமை நாளில் காணப்படும் மக்காமுன் மஹ்மூத் என்பது உங்களுக்கு தெரியும். ஷஃபாத் செய்யறதுக்காக மக்கள் நபி அவங்க அழைச்சி சென்று சுஜூத் செய்கிற இடம். என்ன, மக்கள் குழுமி இருக்கும் இடம் மஹ்ஷர், உயிரினங்கள் உயிர் பெற்ற இடம் மஹ்ஷர், மக்களை சூழ்ந்து மக்கள் மலக்குகள் அணிவகுத்து நிற்கிறது மஹ்ஷர்ல. மறுமை நாளில் முஸ்லிம்கள் நீர் அருந்துற இடம் அது மூமின்கள். இந்த கேள்வியில் ஏதும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஏதும் விளங்கப்படுத்தணுமா? இல்ல சார். இல்ல. அப்ப கிளியரா உங்களுக்கு இந்த விஷயம்? ஓகே, இப்ப சொல்லுங்க, பாடம் படிச்சது கிளியரா உங்களுக்கு? பாடம் மறுமை நிகழ்வுன்றது மறுமை நிகழ்வுகளை கொஞ்சம் அதை அப்படி ஓர்டர்ல சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த அளவுக்கு ஓர்டர்ல சொல்லலாட்டியும் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் உயிர் பெற்றலிரா இப்போ ஷஃபாத் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்டுக்கு கொண்டு வந்து அந்த நிகழ்வு அப்படி ஓர்டர்ல சொல்லி போங்க பார்ப்போம். எடுத்துடனே சொர்க்கம் நுழைவர், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓர்டர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள். ஸ்டார்ட் பண்ணும். மறுமை நிகழ்வுல மஹ்ஷர் ஃபர்ஸ்ட்க்கு, செகண்ட் ஷஃபாஅத், மூணாவது வந்து மீசான், நாலாவது ஹவுலுல் கௌசர், அஞ்சாவது சிராத்துல் முஸ்தகீம், ஆறாவது சுவர்க்கம், ஏழாவது நரகம். ரைட், இப்போ இன்னொரு ஆள் சொல்லுங்க கொஞ்சம் விரிவா. அதாவது இப்படி மஹ்ஷர்ல நிற்பாங்க, இப்படி இப்படி நடக்கும், என்ன விஷயம் என்று சொல்லி கொஞ்சம் தெளிவாக ஒரு ஆள் சொல்லுங்க. வேறொரு ஆள் உங்களுக்கு விளங்கினத்தை சொல்லும். உங்களுக்கு பாடம் ஞாபகம் இருக்கும். யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சொல்லுங்க சார். எல்லாத்தையும் சொல்லணுமா? இல்லாட்டி ஒன்றை சொன்னா மத்தாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லி போங்க, பிரச்சனை இல்லை.
நீங்க சொல்லி போகும்போது நான் சொல்லுவேன் நிப்பாட்டுங்க, வேறொரு ஆள் சொல்லுவேன் சொல்லுவேன். நிப்பாட்டு சொல்லும் வரைக்கும் நீங்க சொல்லி போங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுமைன்றது இப்படி ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், உலகத்தை அழிச்சதுக்கு பின்னால என்ன நடக்குது? ஒரு மலையை பொழிய வைக்கிறானல்லா. அதுக்கு பிறகு அந்த உலகத்துல உள்ள எல்லாமே அழிஞ்சிரும். அது பிறகு வந்து திரும்ப இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா வந்து ஒரு சூருதப்பட்டு திரும்ப இந்த உலகத்துல அழிஞ்ச எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து உயிர்ப்பிக்க வைக்கிறான். அதுக்கு பிறகு இது வந்து மஹ்ஷர் மைதானத்துல வந்து எல்லாரும் ஒன்றாயிக்கக்குள்ள அவங்கள சுற்றி வந்து மதில் அமைக்கப்படுது. மலக்குகளால வந்து மதில் அமைக்கப்படுது. இங்க வந்து சூரியன் வந்து மதில் அமைக்கப்படுறதுல மலைக்கேல் நின்று கொண்டிருப்பாங்க சுத்தி. அந்த காட்சி எப்படி இருக்குமெண்டா, மதில்கள் பெரும் பெரும் மதில் அமைச்சா இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் மலைக்கேல் நிக்கிற காட்சி. சரியா? சரி சார். ஓகே, சொல்லுங்க. சூரியன் வந்து மிக பக்கத்துல இருக்கும். அவன் ஒவ்வொரு ஆக்க செய்யற அமலை பொறுத்து வந்து சூரியன் வந்து பக்கத்துலயா தூரத்துலயா அப்படி இருக்கும். இந்த உலகத்துல வந்து மறுமையில வந்து அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் இது பண்ணிடுங்க சார். அரசுடைய நிழல்ல என்ன செய்வான்? சில கண்ணியமான அரசு அல்லாட வந்து அரசுரியனுக்கு வந்து குறிப்பிட்ட 7 கூட்டத்தினருக்கு வந்து அல்லாட அரசு நிழல் கிடைக்கும். நபி அவங்க வந்து சில நபி அவங்களோட உம்மதுல வந்து அரசுடைய நிழல் வந்து லிவாவுல் ஹம்த் என்ற ஒரு கொடியின் மூலம் வந்து கிடைக்கும். சிலருக்கு அந்த நிழலும் கிடைக்கும். சரியா? லிவாவுல் ஹம்த் அந்த கொடியிலே சிலருக்கு நிழல் கிடைக்கும். இப்ப நீங்க நிப்பாட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வேறொரு ஆள் அந்த இடத்துல இருந்து ஷஃபாத்துல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஆள் ஷஃபாத்தை பத்தி ஒரு ஆள் ஃபுல்லா பேசி முடியும். அதுக்கு பிறகு வார நிகழ்வு வேறொரு ஆள் பேசட்டும். உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லும். பிள்ளைண்டாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு படிச்சதுல எது விளங்கிச்சோ அதை நோட்ஸை பார்க்காம சொல்லும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க பேப்பர் கேள்வி பார்க்கலாம். போ நான் இந்த பேப்பர் 5 முடிக்கணும் நினைக்கிறேன். 20 நிமிஷம் தான் நீக்கி குயிக்கா சொல்லுங்க. நம்ம ரிஸ்கா தானே சொல்ல. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு மைக் ஒன் பண்ணப்பட்டுச்சு. நான் ஸ்கிரீன் பார்த்து கொண்டு நினைக்கிறேன். ரிஸ்கா சொல்லுங்க. மஹ்ஷர் மைதானத்து வேதனையை தாங்க முடியாத மக்கள் வந்துட்டு நபியர்கள் சென்று வந்துட்டு தமக்காக அல்லாவிடம் பரிந்து பேசுமாறு கேட்டுக்கொள்வாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே அதற்காக இணங்கி அந்த மக்காமுல் மஹ்மூத் என்ற இடத்துக்கு அந்த மக்களை வந்துட்டு கூட்டி சென்று அல்லாஹை சுஜூத் செய்து அவர்களுக்காக அல்லாஹிடம் வந்துட்டு சிபாரிசு செய்து பேசுவார்கள். இதன் பிரதிபலனாக வந்துட்டு எல்லா படைப்புகளையும் விசாரணையின்றி அல்லாஹ் அந்த விசாரணை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். அதுவரை மக்கள் வந்துட்டு துன்பங்களை மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அங்கே அப்படி ஷஃபாத்தை பத்தி படிச்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்லுவோம். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சது. சஃபாத் இது கிடைக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஃபாத்தை பெறுபவர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு கூறியுள்ளார்கள். எனவே சஃபாத்துக்கு மிகவும் அர்ஹதையுடையவர் வந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பரிசுத்தமான உள்ளத்தோடு மொழிந்தவர் என்று கூறியுள்ளார். இது வந்துட்டு ஹதீஸ் உண்டு. அடுத்தது எவர் வந்துட்டு அதான் சொல்லி முடிந்ததும் அதுக்கான துவா ஓதுகின்றாரோ அவருக்கு வந்துட்டு கியாமத் நாளில் சஃபாத் விதியாகிவிடும் என்றும் கூறியுள்ளார்கள். சஃபாத்துக்கு இல்ல சார். சஃபாத்துக்கு அர்ஹதையுடையவர்கள் அவர்களது ஈமானினதும் அமல்களினதும் தரத்துக்கேற்ப பல தரங்களை கொண்டிருப்பார்கள். அது வந்துட்டு அந்த சஃபாத் பாக்கியம் கிடைக்கிறார்ல
அது கிடைக்கும் அவங்களோட ஈமான் அமல்ல தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்கியம் அவங்களுக்கு ஷஃபாத் அவங்களுக்கு கிடைக்குது. ஓ அதை வந்துட்டு சஃபாத்தை வந்துட்டு கிடைக்கிறத வந்துட்டு அறிஞர்கள் வந்துட்டு பல வகையா பிரித்துள்ளார்கள். அதுல ஒன்று வந்துட்டு மிக உயர்ந்த சஃபாத். அது வந்துட்டு இது அனைத்து மனிதர்களுக்காகவும் மகசர் வழியை அந்த பயங்கரத்திலிருந்தும் பாதுகாக்கவும் விசாரணையை துரிதப்படுத்துவதற்குமாக செய்யப்படுற சஃபாத். இரண்டாவது சஃபாத் வந்துட்டு முஹ்மின்களின் ஒரு பிரிவினரை கேள்வி விசாரணையின்றி பற்றிய சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படும் சஃபாத். இவ்விரண்டும் சஃபாத்துக்கு வந்துட்டு அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரியதாகும். மூன்றாவது வந்துட்டு சுவர்க்கவாசிகள் வேறொரு ஆள் மிச்சது சொல்லுங்க. அவர் 2 வகை சொல்லிட்டா, மிச்ச 2 வகையும் சொல்லுங்க. வேறொரு ஆள் சொர்க்கவாசிகள்ல சிலருக்கு அவங்க சொர்க்கத்துல இருக்கும் தரத்தை உயர்த்த மேற்கொள்ளக்கூடிய சஃபாத். அடுத்தது நரக வேதனையை அனுபவிக்கும் சிலர்த்த தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னுக்கே அந்த நரக விடுதலையை வழங்குமாறு மேற்கொள்ளப்படுகின்ற சஃபாத். ஓகே, விடுபட்டது சொல்லுங்க. அவ ஷஃபாத்துக்குள்ள அவ சொல்லாம விட்டு ஏதும் பாயிண்ட்ஸ் இருக்கா? இருக்கு, சொல்லுங்க. அல் குர்ஆன் வசனம் குர்ஆன் வசனங்கள், அதாவது ஷஃபாத்தை பத்தி அல் குர்ஆன் பேசுது. அப்ப அல் குர்ஆன் வசனத்தை நீங்க நோட் பண்ணி பாடமாக்கி எடுக்கணும். அடுத்தது வேற எதுவும் விடுபட்டு இருக்கா? ஷஃபாத்தை ஏற்கிறது மறுக்கிறதும் அல்லாஹ்ட நாட்டம். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். ரைட். அங்கால மிச்ச நிகழ்வுல வேறொரு ஆள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வார நிகழ்வுகள் என்ன? அடுத்தது ஷஃபாத்து தொடர்ந்து விசாரணை நடைபெறும். நாங்க செஞ்ச தீமைகளை எந்த விதத்தாலையும் மறுக்கலாம் ஏன்னு சொன்னா எமது உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்ன்றாங்க. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. மறுமைன்னு சொன்ன விசாரணை அச்சம் கலக்கங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு நிகழ்வுன்றாங்க. மனுஷர்ல நடைபெறும் விசாரணை என்று சொல்ல அந்த நாள் இருக்கிறவங்க எல்லாரும் திடுக்கிட்டு காணப்படுவாங்கன்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. இதுக்கு பிறகு ஏடுகள் வழங்கப்படும். உலகத்துல நாங்க வாழக்கொள்ள எங்களோட உலக வாழ்க்கையில நாங்க செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஏடுன்னு வழங்கப்படும். அடுத்தது மறுமையில அல்லாஹ் நீதி தவறாதவன் என்பதை உறுதிப்படுறதுக்கு விடயமாக ஒரு மீசான் தராசு உண்டு. மீசான் தராசுல மனிதர்கள் செய்த நன்மை தீமையெல்லாம் காட்டி ஒரு செயலுண்டு நிறுக்கப்படும்ன்றாங்க. அவங்க நன்மை தீமைகள் எல்லாம் நிறுக்கப்படும் சொல்றாங்க அந்த மீசான் தராசுல. வேறொரு ஆள் அங்கால வர விஷயங்களை சொல்லும். மக்கள் அனைவரும் பதட்டமான நிலையில் இருக்கிற நிலைமையில அல்லாஹ் நல்லடியார்களுக்கு மட்டும் கௌலுல் கௌசர் எனும் நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தும் பாக்கியம் கிடைக்கும். இந்த நீர் அருந்துறது மூலமாக அவங்களுக்கு தாகம் எடுக்க மாட்டுச்சு. அதுக்கப்புறம் லிவால் ஹம்துன்னு சொல்ற கொடிர நிழலின் கீழ் நிழல் பெறும் பாக்கியம் கிடைக்கும் அவர்களுக்கு. சிராத்துல் அதுக்கு பிறகு சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை ஒவ்வொருவரும் அவங்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு அந்த அமல்களுக்கு ஏற்றவாறு கடப்பாங்க. அந்த பாலத்தை கடக்க முடியாமலுக்கு தடிமாடி கொண்டிருக்கிறவங்க நரகத்தில் விழுந்து விடுறாங்க. அந்த பாலத்தை சிறந்த முறையில கடக்கிறதுனால அவங்க சொர்க்கத்தை சென்றடைகிறாங்க. ஓகே, குட். அப்ப இப்படியாக மறுமை என்ற ஒரு அந்த இது ஸ்டார்ட் ஆகி அந்த நிகழ்வு போகுது. அதாவது அதுக்கு பிறகு நரகவாதிகள் நரகத்தில், சொர்க்கவாதி சொர்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இப்படியே மர்ம வாழ்க்கை தொடர்ச்சியாக போய்கொண்டே. ரைட். இப்ப பாருங்க, நீங்க இந்த 2வது கேள்வியை பாருங்க. மறுமையில் சரி, அந்த 2வது இருக்கட்டுமா, 3வது பாருங்க. 3வது கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ் நிரல்ல இருக்கிறது, ஒய் நிரல்ல சிலது இருக்கு. இப்ப இதுல செட் ஆகிறத இங்க போடணும்.
போட்டு பார்த்தா ஒரு ஓர்டர் ஒன்று வரும். அந்த ஓர்டர்ல எந்த ஓர்டர் இங்க சரியா வரும், எந்த வினாத்தொகுதி சரி என்றதை நாங்க தெரிவு செய்யணும். சரியானே? இப்ப இதுல நாங்க இங்க வந்திருக்கிற 5 சொற்களையும் பாருங்க. இதுல நாங்க இப்ப எதை பத்தி படிச்சிருக்கிறோம்? ஷஃபாத்தை பத்தி எங்களுக்கு தெரியும், வேற எதை பத்தியும் தெரியும் தான், தெரியாண்டு இல்ல. இந்த இடத்துல ஷஃபாத்தை படிச்சோம். எனவே அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம். 2024 42வது பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? சொல்லுங்க, இங்கால வாரது எது ஷஃபாத்துக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க. ஆகும் பரிந்துரை. பாருங்க, எல்லாரும் பாருங்க, எது பொருத்தமாக வரும்? பரிந்துரை. ரைட். அப்ப என்ன ஆங்கில இலக்கம்? ஆங்கில எழுத்து F. இப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது இடத்துல F தான் ஆன்சர் வரணும். சுவர் தானே? முதலாவது F இருக்கு. இப்ப முதலாவது ஆன்சரை பார்ப்போம். முதலாவதுல A இருக்கு, எனவே முதலாவது பிழை. ரெண்டாவதுல B இருக்கு, ரெண்டாவது பிழை. மூணாவதுல C இருக்கு, மூணாவதும் பிழை. நாலாவதுல E இருக்கு, நாலாவதும் பிழை. அஞ்சாவதுல F இருக்கு, எனவே அஞ்சாவது மட்டும்தான் சரியாகும். கேள்வியை பார்த்து முடிக்கல, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இல்லையாமா? கேள்வியை பார்த்து ஃபுல்லா முடிக்கல, ஆன்சர் வந்துச்சு. இதான் இஸ்லாம் பாடம். ஷஃபாத்னா பரிந்துரை, சூரா தெரியும், எனவே முதலாவது சூரா வரும் ரெண்டும் தெரியும். அப்ப 2024 42வது இந்த கேள்வி நம்ம ரைட். ஏனைய சொற்களும் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, வழி எதுக்கு வரும் இதுல? வழி என்று யார சொல்ற? இறைநேசர்களை சொல்ற. அவுலியா, வழி, இறைநேசர், இறைநேசர்கள். எனவே ரெண்டாவதுக்கு சி வரும். பாருங்க, அஞ்சாவது தான் நாங்க ஆன்சரை செலக்ட் பண்ணோம். ரெண்டாவது சி இருக்கு. அடுத்தது ஷூரா என்று என்ன சொல்ற? ஷூரான்றது கலந்த ஆலோசனை. இப்ப நாங்க சொல்றோம் மஷூரா பண்ண போறோம், மஷூரா ஒன்று செய்வாங்கோ அப்படின்லாம் பேர். மஷூரான்னு என்ன? கலந்து ஆலோசித்தல். அப்ப கலந்த ஆலோசனைக்கு சொல்ல ஷூரா என்று சொல்லி. இது வந்து யூனிட் 10ல நாங்க படிப்போம். யூனிட் 10ல தான் என்ன செய்வோம், இது சம்பந்தமா படிப்போம். சரியானே? அப்ப யாரும் படிச்சிக்க மாட்டேன் இப்ப. ஆனா உங்களுக்கு பொதுவாக தெரியும், தெரியாத விஷயம் இல்லை இது. அப்ப A 3வது இடத்துல வரப்போகுது. பாருங்க, 3வது இடத்துல A வந்திருக்கு. அடுத்து பாருங்க, ரூஹுக்கு எது வரும் இதுல? உடல் அமைப்பில்லாத ஆன்மாவுக்கு தான் ரூஹ் என்று சொல்றேன். எனவே E இந்த இடத்துல வரும். பாருங்க, 4வது இடத்துல E வந்திருக்கு. அடுத்து மஸ்ஜித் நபவி, இதுல எது பொருத்தம்? மஸ்ஜித் நபவி என்றது சின்ன பிள்ளையில கேள்வி. பாருங்க, பள்ளிவாசல் என்ற வார்த்தையை வச்சே நாங்க முடிவு பண்ணேன். மஸ்ஜித் நபி ஒரு பள்ளிவாசல், நபியாவோட பள்ளிவாசல். டி பாருங்க, டி இங்க இருக்கு. 3வது 5வது ஆன்சர். ஓகே, கிளியர்? அது ஓ, அதுக்கும் சொல்லலாம். வழி என்று சொன்னா திருமணத்தின் போது வார வழி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல இறைநேசர் என்று போடாம திருமணத்தின் போது மணப்பெண்ணுக்கு பொறுப்பாக வருபவர் என்று போடலாம். அது சம்பந்தம் யூனிட் 8ல நாங்க படிப்போம். சரியா? ஓகே, ஓகே தானே? கிளியர் தானே? அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஓகே சார். அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. மேலே இருக்கிற கேள்வி இருக்கட்டும். 4வது கேள்வியை பாருங்க. 2023ல 7வது கேள்வி தான் இந்த கேள்வி. 4வது கேள்வி, மிக உயர்ந்தது. இது ஆல்ரெடி நாங்க பார்த்தும் இருக்கிறோம், முந்தையும் வந்து பேப்பர்ல. மிக உயர்ந்தது என அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஷஃபாஅத் எது? மிக உயர்ந்தது என அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஷஃபாத். மிக உயர்ந்த ஷஃபாத்துக்கு என்ன சொல்லுவோம் அரபுல? ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உல்மா என்று சொல்லுவோம். என்ன? அப்ப இதுல மிக உயர்ந்த ஷஃபாத் என்று பார்ப்போம். முதலாவது, நரகில் வீழ்ந்து தண்டனை அனுபவிக்கும் மூமின்களில் ஒரு பகுதியினரை விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னரே நரகிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஷஃபாஅத். சரியா பிள்ளையா? இல்ல, இது ஷஃபாத்துல் குபுராவோ ஷஃபாத்துல் உல்மா என்று இதை சொல்லல. மிக உயர்ந்த ஷஃபாத் இல்லை இது. ஆனா இப்படி ஒரு ஷஃபாத் இருக்குதானே? அப்ப இந்த ஷஃபாத் யாரால செய்யப்படும்? நபியாவும் செய்யற ஷஃபாத்தா? இல்ல. ஓகே, அடுத்து 2வது பாருங்க.
சுவர்க்கவாசிகள் சிலருக்கு சுவர்க்கத்தில் அவர்களது தரத்தை உயர்த்துவதற்கான ஷஃபாத். இது வருமா மிக உயர்ந்த ஷஃபாத்தா? மூணாவது அது உயர்ந்த ஷஃபாத் இல்ல. ஷஃபாத் குபுரா, ஷஃபாத் உல்மா என்று இதை சொல்லலாது. என்ன அப்ப இந்த சுவர்க்கவாசிகள் சிலருக்கு சுவர்க்கத்தில் அவர்கள தரத்தை உயர்த்தி கேட்கிற ஷஃபாத், இது நபி அவங்களுக்கு மட்டும் உரித்தான ஷஃபாத்தா? இல்ல பொதுவாக அந்த சுவர்க்கவாதிகள் அதுக்கு தகுதி பெற்றவர் அந்த ஷஃபாத் கிடைக்கும். அடுத்த மூன்றாவது வரும், அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கும் விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படும் ஷஃபாத். ஓகே சரி, சிலர் வரும் என்று சொல்றேன், சிலர் வராது என்று சொல்றேன். அப்ப நான் கேள்விக்குரிய போட்டு வைக்கிறேன். கேள்வி தெரியா? சரியா? ஆன்சர் சரி, அதானா எல்லாரும் அதான் ஆன்சர். அடுத்தது வேற இல்லைன்றவங்க யாருமே தெரியல. மூணாவது ஆன்சர் வராதுன்றவங்க வரும் சார். வராது சார். வரும் சார். ரைட் ஓகே ஓகே, அப்ப வராதுன்றவங்க இருக்கிறான். எனவே அது அப்படி இருக்கிறது. நாலாவது பார்ப்போம். மூமின்களில், உங்களோட மைக்கெல்லாம் மியூட் பண்ணுவோம். மூமின்களில் ஒரு பிரிவினரை விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படும் ஷஃபாத். இது வருமா ஆன்சருக்கு? வராது. இது மிக உயர்ந்த ஷஃபாத்தில் வராது. அப்ப மூமின்கள் ஒரு பிரிவினரை விசாரணையே இல்லாம சுவர்க்கம் செய்ய அனுமதிக்குமாறு செய்யற ஷஃபாத், இது யாருக்கு மட்டும் உரியது? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இந்த ஷஃபாத் செய்வாங்க. என்ன அவங்களுக்கு மட்டும் உரியது. அஞ்சாவது ஆன்சரை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் அனைத்து மனிதர்களுக்காகவும் செய்யற ஷஃபாத். என்ன வருமா வராதா? வரும் சார். வரும் வராது இதுவும் கேள்விக்குறி. இப்ப மூணாவதா அஞ்சாவது ஆன்சர் குழப்பம். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் மிக உயர்ந்த ஷஃபாத் என்று சொல்லி ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உலுமா என்ற என்னென்று உங்களுக்கு தெரியும். சரியா? இங்க பாருங்க, மூணாவது பாயிண்ட பார்ப்போம். திரும்ப ரெண்டையும் பார்ப்போம். மூணாவது பாயிண்ட பார்ப்போம். அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ஷஃபாத் உரித்தானதா? ரைட். அனைத்து மனிதர்களுக்காகவும் அந்த அனைத்து மனிதர்களும் கிடைக்கும் அந்த ஷஃபாத், மிக உயர்ந்த ஷஃபாத். குழம்பிக் கொள்ளக்கூடா, நான் தெளிவாக சொல்லி தந்திக்கிறேன் சார். அனைத்து மனிதர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் கிடைக்கும் ஷஃபாத். அனைத்து மனிதர்களுக்கும் கிடைக்கும். ஓகே, ஏன் எல்லாருக்கும் தானே மஹ்ஷர்ல அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. கேள்வி எனக்கு ஸ்டார்ட் ஆனா இல்லையாமா? பெரிய ஷஃபாத் நபி அவங்க செஞ்சாங்கண்டா எல்லாருக்கும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. முழு மஹ்ஷர் மேல நிக்கிற படைப்புகள் மனிதர்கள் எல்லாருக்கும். எனவே அனைத்து மனிதர்களுக்கும் என்று சரி, மஹ்ஷரின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கின்றதும் சரி. எங்கால பார்ப்போம். விசாரணை இல்லாம சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஆன்சர் வரும் என்று சொன்ன ஆன்சர் வரும். விசாரணை இல்லாம சுவர்க்கம் செல்ல எல்லாரையும் அனுமதிக்குமாறு நபி அவங்க ஷஃபாத் செய்வாங்களா? அதற்கு ஷஃபாத் சரி ஷஃபாத் செய்வாங்க என்று இருந்தாலும் மூமின்களுக்கு சரி மூமின்களுக்காக வேண்டி நபி அவங்க ஷஃபாத் செய்யறாங்க என்று இருந்தாலும் அப்படி இல்லை. இப்ப இருந்தாலும் நீங்க யோசிங்க, அதுக்கு ஷஃபாத்துல் குபுரா என்று சொல்லி நாங்க படிச்சுக்கிறோமா? ஷஃபாத் இல்ல சார். ரைட். எனவே முதலாவது லைன் சரி, இருந்தாலும் இரண்டாவது லைன் என்ன? பில. எனவே கவனமாக இருக்கு. விசாரணை இல்லாம சுவர்க்கம் செல்ல அனுமதி, சுவர்க்கம் விசாரணை இல்லாம என்ன கொலையே உங்களுக்கு அது பிளண்டு விளங்கிறன். அங்க மிக உயர்ந்த ஷஃபாத் அது கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லி செய்த ஷஃபாத் தான். விளங்குதா? மக்காவுன் மஹமூதுக்கு நபி அவங்க மக்கள் அழைச்சு கொண்டு போய் அங்க சுஜூது செய்து யாரெல்லாம் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ண. எனவே கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் இந்த ஷஃபாத் விஷயம். இதான்
மிக உயர்ந்த ஷபாத். எல்லாருக்கும் இந்த ஷபாத் கிடைக்கும். ஏன் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ண கேள்வி கணக்கு எல்லாரும் தானே இருக்கு. எனவே 3வது ஆன்சர் வருமா? வராது. ஏன்? அதை பிழையாக்குறதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்சிங்க. எனவே 3வது பிழை. 5வது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் அனைத்து மனிதர்களுக்காகவும் செய்த ஷபாத். இதுல எதுவும் சிக்கல் இருக்கா? இதுல ஒரு சிக்கலும் இல்லை. நபி தனக்கும் அனைத்து நபிமார்களும் செய்யறான் அந்த ஷபாத். எனவே 5வது ஆன்சருக்கு வரும். இருந்தாலும் ஒரு விஷயம் உண்டு. 2023 7வது கேள்விக்கு என்ன ஆன்சர் போட்டிக்கிறான்? 3 அல்லது 5வது. ரைட், 2ஐயும் போட்டிப்பாங்க, 3 அல்லது 5. ஏன்னு சொன்னா இவ்வளவு தெளிவாக, இப்ப நாங்க இவ்வளவு தெளிவாக படிச்சோம், ஆனா இவ்வளவு தெளிவாக ஏலெவல் சிலபஸுக்கு இப்படி ஒரு கேள்வி அவங்க போட இயலாது. இப்படி ஆழமாக மூளை போட்டு யோசிக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய மௌலவி கோர்ஸோ முஃப்தி கோர்ஸோ இல்லை. சரியான, இது ஏலெவல் இதுக்குரிய சிலபஸ். எனவே இது ஒரு இப்படியான ஒரு கேள்வி போட்டதால அதை மாணவர்கள் மீது சுமத்த இயலாது பிறன்னு சொல்லி. எனவே 3வது ஒரு ஆன்சர் ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி, 5வது செலக்ட் பண்ணாலும் சரி என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டுச்சு. இதுதான் விஷயம் நடந்தது. விளங்கிட்டவங்களுக்கு. ஆனா 2லேயும் மிக பொருத்தம் 5வது தான். ஓகேயா? கிளியரா? சொல்லுங்க. எதுவும் டவுட் இருக்கா அந்த கேள்வியில உங்களுக்கு? இல்ல சார். சரி, இல்ல சார். இந்த 3வது சரி என்று சொன்னேன் கொஞ்சம் பேர், அது ஏன் பிழைன்னு இப்ப விளங்கிட்ட உங்களுக்கு? ரைட். அடுத்து கடைசி இதை மட்டும் பார்ப்போம். இதுல பெருசு ஒன்றும் இல்லை. இது நாங்க இப்ப படிக்கல, இருந்தாலும் மீசான் தராசை பத்தி நாங்க படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஹதீஸ் சொல்றத வருது சிலபஸ். பாருங்க 2வது கேள்விய. மறுமையில் மூமினின் மீசானில் நல்லொழுக்கத்தை விடவும் எடை கூடிய இன்னொன்று இருக்க முடியாது என்பது என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது என்ன? குர்ஆனா ஹதீஸா? இமாம் கூட்டா? இது ஒரு ஹதீஸ். சரியான. இதை நீங்க எங்க பார்க்கலாம்டா, ஈமான் அமல் அஹ்லாக் என்ற தலைப்பிரிக்கான யூனிட் 2ல. அதுல அமலுக்கும் அஹ்லாக்குக்கும் இடையில இருக்குது அந்த அந்த அஹ்லாக்குடைய அந்த முக்கியத்துவத்தை அந்த இடத்துல பேசுறான். மறுமையில மீசான் நல்லொழுக்கம் என்ற அஹ்லாக், அந்த அஹ்லாக்கை போல மீசான்ல உயர்ந்த. ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு போட்டேன்னு சொன்னா, இந்த மீசான் தராசு நன்மை தீமை நிறுக்கப்படும் என்று அந்த இடத்துல இந்த ஹதீஸை நீங்க யூஸ் பண்ணி, அப்ப கைட்ல தரலையேன்னு நீங்க யோசிக்கிறல்ல. எங்களுக்கு அறிவு இருக்கு. நாளை மறுமையில மீசான்ல இப்படி மூமின்கள்ல மறுமையில் மூமினின் மீசான் நல்லொழுக்கத்தை விட எடைக்குடின்னு இருக்க முடியாது நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த மீசான் தராசை நன்மையால் நிரப்பணும். அப்ப அப்படியான விஷயங்கள் நீங்க எழுதலாம் மறுமை நிகழ்வுல. எனவே இது ஒரு ஹதீஸ். ரைட், இது ஒரு ஹதீஸ். இது குர்ஆன் வசனமோ இமாம்ட கூற்றோ ஒரு முதுமொழியோ சஹாபிட கருத்தோ அல்ல. அப்ப இதுல விளங்கப்படுறது ஒன்றும் இல்லை. இது ஒரு ஹதீஸ், அவ்வளவுதான். அது நீங்க சிலபஸ்ல வாங்கினா நான் சொன்னேன் இடத்துல எடுத்து பாருங்க. ஈமான் அமல் அஹ்லாக் என்ற அந்த பாடத்துல அந்த தலைப்பு கீழே இருக்கு. அவ பாஸ் பேப்பர் கேள்வி இவ்வளவுதான். இந்த பகுதியில நான் இதை ஃபுல்லா முடிக்கலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் முடிபாடல, பிரச்சனை. மாதிரி வினாக்கள் பாஸ் பேப்பர் கேள்வியே முடிச்சிட்டோம். 4 கேள்வியான் இந்த பகுதியிலேருந்து வந்திக்கு மறுமை நிகழ்வுல இருந்து. சரியானே? அங்கால மாதிரி வினாக்கள் மாதிரி வினாக்கள் நாங்கள் நாளைக்கு தான் பார்க்க வேண்டி வரும். மாதிரி வினாக்கள் 6 வினாக்கள் செஞ்சுக்கிறீர்கள் எல்லாரும்? சரி, செய்யாதவங்க இப்ப செஞ்சு பாருங்க. ஆல்ரெடி செஞ்சவங்களும் திரும்ப செய்யும். ஏன்? இப்ப படிச்சுட்டீங்க, உங்களுக்கு தெரியும் கிளியரா. இப்ப செய்யும் போது ஆல்ரெடி செஞ்சையில பிழையா செஞ்சிருந்து அதையும் நீங்க திருத்தி சரியா செஞ்சு கொள்ளுவீங்க. எனவே மாதிரி வினாக்கள்ல தந்திக்கிறத கட்டாயம் பார்த்து சரியா செஞ்சு கொள்ளுவோம். சரியா? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் நடக்குமா சேம் டைமுக்கு? ரைட். அப்ப நான் ஓகே தானே? எல்லாம் கிளியர் தானே? முடிச்சு கொள்ளுவோமா? ஓகே ஓகே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.